يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم فبشر عباد الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. وقال تعالى أيضا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال تعالى أيضا ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த முயற்சியை, இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த முயற்சிக்குள்ள மேலான நற்கூலிகளை தந்தருள்வானாக. வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஒரு சிறப்பான மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்தார். ஆக சிறந்த ஒரு இடத்துல ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தார். அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகி. பள்ளிவாசல் மஸ்ஜித் என்றது ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு மஸ்ஜித் என்று சொன்னாங்க. இது புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் மஸ்ஜித் என்று சொன்னாங்க. இந்த மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய கட்டடங்கள், கோடிக்கணக்கான கட்டடங்கள் இருக்குது. இதுல ஹைரு புகாயில் அர்தி மசாஜிதுஹா, இந்த பூமி, இந்த பூ பாகத்துல ஆக சிறந்த இடம், சிறந்த பூமி மஸ்ஜித் உள்ள இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில இந்த சிறப்பான மஸ்ஜிதுல அமர்ந்து நல்ல பல விஷயங்களை பேசவும் கேட்கவும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான விரும்பினா எதை கொடுப்பான் என்ற ஒரு கேள்வியை கேட்டா, துனியாவை கொடுப்பானா, நல்ல வீடு வாசலை கொடுப்பானா, நல்ல வசதி வாய்ப்பை கொடுப்பானா, சொத்து செல்வங்களை கொடுப்பானா என்று ஒரு கேள்வி கேட்டா, அல்லாஹ் எந்த அடியான விரும்புறானோ அந்த அடியானுடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக திறந்து விடுகிறான். உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கிறான். குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், من يريد الله أن يهديه يشرح صدره للإسلام
யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடி விட்டானோ அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கிறான். முன்னால இடம் இருந்தா கொஞ்சம் நெருங்கிக்கோங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இடவழிகளை நிரப்பிக்கோங்க. என்றா பின்னால நிறைய சகோதரர்கள் நின்று கொண்டும் இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். وَإِذَا قِيلَ لَكُمْ تَفَسَّحُوا فِي الْمَجَالِسِ فَافْسَحُوا يَفْسَحِ اللَّهُ لَكُمْ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஒரு மஜ்லிஸ்ல கொஞ்சம் இடத்தை விசாலமாக்கி கொடுங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டால், அதாவது அந்த இடத்தை விசாலமாக்கி கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி தருவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப அல்லாஹ் ஒரு அடியான விரும்பினா அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, அவன் உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கிறான். அப்படி என்றால் நன்மையான காரியங்களை செய்வது தான் அவருக்கு விருப்பமாக இருக்கும். நன்மையான காரியங்களை செய்யறதுல இன்பமாக இருக்கும். அவர் தீனுக்காக பாடுபடுவார், செலவழிப்பார், நேர காலங்களை கொடுப்பார். நல்ல வேலைகள்ல அவருடைய நேர காலங்களை செலவழிச்சு கொண்டே இருப்பார். அதுல அவருக்கு ஒரு வகையான இன்பம் ஏற்படும். இன்னைக்கு மக்கள் பாவத்துல இன்பம் கண்டு கொண்டிருக்கிறாங்க. நல்ல அமல்கள்ல இன்பத்தை அல்லாஹ் கிட்ட நாங்க கேட்கணும். நானும் நீங்களும் துஆ கேட்கக்குள்ள, யா அல்லாஹ் எனக்கு இபாதத்துல இன்பத்தை தான், நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல இன்பத்தை தான், ஏதோ உடல் பொருள் நேர காலங்களை நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வாய்ப்பத்தா எனக்கும் தான், என் மனைவி மக்களுக்கும் தான், என் புள்ள குட்டிகள் சந்ததிகள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய என்னுடைய பரம்பரைக்கே அந்த பாக்கியத்தை தான். துஆ கேட்க போல பெருசா கேட்கணும். என்ன தாரவன் அவன் தானே, அவன் கஞ்சன் இல்லை, அவன் கொடுக்கக்கூடியவன். அவன் எதிர்பார்க்கிறதே அவன்கிட்ட மண்டாட்டத்தை எதிர்பார்க்கிறான், கெஞ்சிலத்தை எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல அடிவானத்துல வந்து அல்லாஹ் கேட்கிறான், எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவங்க யாரும் இல்லையா? நான் மன்னிக்க தயாராயிருக்கிறேன். உதவி கேட்கிறவங்க யாரும் இல்லையா? நான் உதவி செய்ய தயாராயிருக்கிறேன். அவனுக்கு விருப்பமே அடியான் அவன்கிட்ட மண்டாடுறது தான், அவன்கிட்ட தான் கேட்கணும், அவன்கிட்ட தான் மண்டாடணும். அவன் எதிர்பார்க்கிறான். அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனை தவிர வேற யாரை நாடுவது அவனுக்கு விருப்பமே இல்லை. அறவே அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு விருப்பமே என்னுடைய அடியான், என்னையால் உருவாக்கப்பட்டவன், என்னால் உண்டாக்கப்பட்டவன், என்னுடைய எல்லா நியமத்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியான், அவன் என்னத்தான் நாடணும், அவன் எனக்கிட்டத்தான் கேட்கணும், எனக்கிட்டத்தான் உதவி கேட்கணும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அதனால தான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, وَإِذَا سَأَلْتَ فَاسْأَلِ اللَّهَ وَإِذَا اسْتَعَنْتَ فَاسْتَعِنْ بِاللَّهِ. கேட்டா அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இதைத்தானே ஒரு ரக்காத்திலையும் அல்லாஹ் இதே தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். அவனுக்கு விருப்பம் இல்லை. அடியானுடைய கவனம் அல்லாஹ் அல்லாததன் பக்கம் போறது அவனுக்கு விருப்பமே இல்லை. எல்லா நிலைமையிலையும் அடியான் அல்லாஹ்வை நாடணும், அல்லாஹ் கிட்டே கேட்கணும், அல்லாஹ் இடத்திலே மண்டாடணும் என்றே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அல்லாஹ் நபி கிட்ட சொல்றான், நபியை பார்த்து, நபியே என்னுடைய அடியார்கள், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي, உங்களுக்கிட்ட நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய பற்றி மக்கள் உங்ககிட்ட கேட்டா மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, என்னுடைய அடியார்களுக்கு
فإني قريب, நான் ஒவ்வொரு அடியானோடையும் மிச்ச நெருக்கமாயிருக்கிறேன். இந்த பிடரில் இருக்கக்கூடிய நரம்பிக்குதே, அது எங்களுக்கு எவ்வளவு நெருக்கமாயிருக்கு. அதை விட அல்லாஹ் அடியானோட நெருக்கமாயிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தான், அடியான் எவன் என்ன அழைக்கிறானோ அவனுக்கு நான் ஜவாப் கொடுக்கிறேன், நான் பதில் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றார். ஃபல்யஸ்தஜீபூனி, எனவே மக்கள் என்னிடத்திலே கேட்கட்டும், என்னை நம்பட்டும். நம்பிக்கையோடு துவா கேட்போம். தருவானோ தெரியா, கேட்டு பாப்போம், கையொண்டு கொடுப்போம், அந்த அப்படி சந்தேகம் வரவே கூடாது. சந்தேகத்தோட கேட்கிறவங்க துவா எல்லாம் கபூல் செய்யறது இல்லை. உறுதியா கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்துல, முதலாவது யுத்தம், சஹாபாக்கள் 300 சொச்சம் பேர், 313 பேர் மிச்சம் கஷ்டப்பட்டு, மக்கால படாத பாடுபட்டு, எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கொஞ்சம் பேர் தயாரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 313 பேரோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு வந்திருக்கிறாங்க. ஆயுதங்களும் இல்ல, வாரத்துக்கு வாகனங்களும் நிரப்பமா இல்ல, மாறி மாறி வாகனங்கள்ல பயணம் செஞ்சாங்க. யுத்த பயிற்சியும் இல்ல. முதலாவது யுத்தம் நோக்கமே இல்ல. ஆள் கொள்றது ஜிஹாதுடைய நோக்கமே இல்ல. நபிக்கு அதை பத்தி அப்படி எந்த சிந்தனையும் இல்ல. நபியுடைய 24 மணித்தியாரத்துடைய கவலை, யாரும் நரகம் போயிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அடியார்கள் யாரும் நரகம் போயிடக்கூடாது, எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும், எல்லோரும் நரகத்திலிருந்து தப்ப வேண்டும். இதுதான் நபியுடைய கவலையா இருந்தது. فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ أَلَّا يَكُونُوا مُؤْمِنِينَ. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே, இந்த மக்கள் ஈமான் கொள்ள இல்லேண்டா, கலிமா சொல்ல இல்லேண்டா, அந்த கவலையிலே நீங்க மௌத்தா போவீங்க போல, அவ்வளவு கவலைப்படுறீங்க நபியே. நபியுடைய கவலைய அல்லாஹ் வரணிக்கிறான். எப்படி கவலையா இருக்கு. நபியுடைய ஆசையே அதுதான். 20 இரவு பகலாக கவலையே அதுதான். கான தாயிமல் ஃபிக்ர், கான தாயிமல், அதாவது கான முத்தவாசில் அஹ்ஸான். நபியை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஷமாயிலு திர்மதியில பாருங்க, நபியுடைய வர்ணனைகள், நபியை பத்தி, நபியுடைய குணங்கள், நபியுடைய பண்புகள், நபியுடைய உடல் அமைப்பு, இத பத்தி எல்லாம் தனி எழுதப்பட்டிருக்குது. அதுல என்ன சொல்றாங்க, நபி தொடர்ச்சியான கவலையுடையவங்களா இருப்பாங்களா, எப்பையும் யோசிச்சு கொண்டே தான் இருப்பாங்களா. என்ன யோசனை, என்ன கவலை, துனியாட அறவே எந்த கவலையும் இல்ல. நபியுடைய 24 மணித்தியாரத்துடைய கவலை, யாரும் நரகம் போயிடக்கூடாது. எந்த நேரம் யோசனை, இவங்களுக்கு எப்படி நான் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவேன், எப்படி இவங்களுக்கு மத்தியில முயற்சி செய்யறது, இதே கவலையும் யோசனையும் தான். மிச்ச சிரமத்தோட தயாரிக்கப்பட்ட இந்த சிறிய கூட்டத்தோட பத்ருக்கு போயிருக்கிறாங்க. இரவு தூங்கவே இல்லை, இரவு எல்லாம் சுஜூதிலே தான் காலத்தை கழிச்சாங்க. துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத பில் அர்தி அபதா. யா அல்லாஹ், சின்னொரு கூட்டம், இந்த சிறிய கூட்டம் தயாரிக்கப்பட்டிருக்குது, யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை, இந்த பத்ருடைய நாள், இந்த நாளையில இவங்களை அழித்து போட்டால், இவங்களை அழிச்சா உன்னைய மண்ணுக்கு மேல வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி துஆ, எப்படி உருக்கமான துஆ, உரிமையோட கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிறிய ஒரு கூட்டம் தான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த யுத்தம் அவங்க 1000 பேர் முழு தயாரிப்போட வந்திருக்கிறாங்க, முழு ஆயுதங்களோட வந்திருக்கிறாங்க, யுத்த பயிற்சியோட வந்திருக்கிறாங்க. நாங்க ஒன்றுமே இல்லை, யா ரசூல், யா அல்லாஹ், இந்த சின்ன கூட்டத்தை இந்த யுத்தத்துல நீ அழித்து விட்டால் உன்னைய மண்ணுக்கு மேல வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யுத்தம் 2-3 அவர் தான், ஆனா துவா 7-8 அவர், துவா 7-8 அவர், யுத்தம் 2-3 அவர். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீங்க பத்ர்ல சின்ன ஒரு கூட்டமா இருந்தீங்க, நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சோம். மலக்குமார இறக்கி உதவி செஞ்சோம். 5000 மலக்குமார இறக்கினோம். 5000 மலக்குமார். சுப்ஹானல்லாஹ். அவங்க 1000 பேர், மலக்குமார் 5000 பேர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஏந்த அடியான் எனக்கிட்டே கேட்கும். எல்லா நிலைமையிலும் அவன்கிட்டே மண்டாடும். நபியுடைய துஆக்களை பாருங்களே, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் லா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன் வஅஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ். யா ஹய் யா கய்யூம், உயிருள்ளவனே, நிலையானவனே, நித்திய ஜீவனே, உன்னை ரஹ்மத்தை கொண்டு உனக்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், இறைஞ்சுகிறேன். லா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன். இமை பொழுதாவது, கண்ண மூடி திறக்கும் நேரமாவது ஏண்ட காரியங்களை ஏண்ட பொறுப்புல சாட்டி விடாதே. ஏண்ட சகல காரியங்களையும் நீயே சீராக்கி சிறப்பாக்கி தந்தருள்வாயாக. வாஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ். என்ன கருத்து? எங்களையே அல்லாஹ் கிட்ட முழுமையா ஒப்படைக்கிறது. அல்லாஹ் மூலமாக எங்கட எல்லா வேலையும் செவிச்சு கொள்வது. அல்லாஹ் மூலமாக எங்கட எல்லா வேலையும் செவிச்சு கொள்வது. அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டான் என்றா உலகத்துடைய எந்த சக்திகளாலையும் ஒன்றும் செய்யலாம், எந்த அணு ஆயுதங்களாலையும் ஒன்றும் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினால், அல்லாஹ் எந்த நலவை உங்களுக்கு நாடி இருக்கிறானோ அந்த நலவை தவிர எந்த ஒரு நலவையும் யாராலையும் செய்யலாம். முழு உலகமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதி செய்ய நாடினால், எந்த கெடுதியை அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கிறானோ அந்த கெடுதியை தவிர வேற எந்த கெடுதியையும் யாராலையும் செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்துடைய அடிப்படையே ஈமான் தான், நம்பிக்கை தான். பவுண்டேஷனே நம்பிக்கை தான். நம்பிக்கைக்கு மேலதான், இந்த பவுண்டேஷனுக்கு மேலதான் இவ்வளவு பெரிய இஸ்லாம் என்ற கட்டடம் இருக்குது. இஸ்லாத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதோட பேஸ் இந்த ஈமான் தான். இவ்வளவு பெரிய கட்டடம், 50 மாடி கட்டடம், 100 மாடி கட்டடம், அது அவ்வளவு எங்கட கண் பார்வைக்கு அவ்வளவு பெருசா நிக்குது. எங்க எதை வச்சு நிக்குதுன்னா பவுண்டேஷனை வச்சு. பவுண்டேஷன் என்றது கண்ணுக்கு மறைவானது, அப்படித்தானே? பவுண்டேஷன் என்றது கண்ணுக்கு விளங்குற ஒரு கல், அது கண்ணுக்கு மறைவா இருக்கிறது. அதுதான் இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு காரணம். அது இல்லைன்னா கட்டடமே இல்லை. ஆனா அதை கண்ணால பார்க்கலுமா? கண்ணால பார்க்கலாது. பவுண்டேஷனை கண்ணால பார்க்கலாது, அது கண்ணுக்கு மறைவா தான் இருக்கு. இதே போல ஈமான் என்றது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. ஈமான் என்றது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. ஈமான கண்ணால பார்க்கலுமா? கண்ணால பார்க்கலாது. அந்த ஈமான் எந்த அளவு உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உறுப்புகள் இருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் சிறப்பானதாக நல்லதாக இருக்கும். ஈமான் பலகீனமாயிருந்தா உறுப்புகள் இருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் மாற்றமானதாக இருக்கும். அல்லாஹ் கலிமாவுக்கு உதாரணம் எதை சொல்றான்? ஒரு மரத்தை ஒப்பிடுறான். அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் طيبத்தன் கஷஜரத்தின் طيبة அஸ்லுஹா சாபித்துன் وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون. நீங்க யோசிக்க இல்லையா?
நீங்க பார்க்க இல்லையா? நீங்க கேட்டு விளங்க இல்லையா? அலம் தர கைஃப ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة. மனமான கலிமா. கலிமா தய்யிபா என்ன கருத்து? மனமான கலிமா. கலிமா தய்யிபா மனமான கலிமா. இந்த மனமான கலிமாவுக்கு அல்லாஹ் எப்படி உதாரணம் சொல்லியிருக்கிறான்னு நீங்க யோசிக்க இல்லையா? குர்ஆன்ல கேட்கிறார். அத பத்தி நீங்க விளங்க இல்லையா? கஷஜரத்தின் தய்யிபா, மனமான கலிமாவுக்கு உதாரணம் ஒரு மனமான மரத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. கஷஜரத்தின் தய்யிபா, ஷஜரா என்ன மரம், தய்யிபா என்ன மனமானது. கலிமா தய்யிபாவுக்கு உதாரணம் மனமான ஒரு மரத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. அஸ்லுஹா சாபிதுன், அந்த மரத்துடைய வேர் இருக்குதே அது பூமியில ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆழமாக பூமியில பதிஞ்சிருக்கு. அதனுடைய கிளைகள் கொப்புகள் வானத்துல அடர்ந்து படர்ந்து இருக்குது. தூக்கி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, அந்த மரம் மக்களுக்கு பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, காட்சி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அனுமதியோட, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் மரங்கள் காக்கிது. சில மரங்கள் காக்கிதே இல்லை. காரணம் அல்லாஹ்வுடைய நாட்டம். காக்கிது அல்லாஹ்வுடைய நாட்டம். தூக்கி உக்குலஹா குல்ல ஹீனின், எல்லா காலத்திலும் அந்த மரம் பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் பிஇذن ரப்பிஹா, அந்த மரத்துடைய ரப்புடைய அனுமதியோடு. மரத்துடைய ரப்பு யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மரத்துடைய ரப்பு யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சொல்றான், வயதரிபுல்லாஹு அம்ஸால லின்னாஸ், அல்லாஹ் இது போன்ற உதாரணங்களை மக்களுக்கு சொல்லி காட்டுறான், மக்கள் விளங்கிக் கொள்றதுக்காக, சிந்திக்கிறதுக்காக, அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, இதே போல எப்படி மரம் ஆழமாக பூமியில அதனுடைய வேற கண்ணால பார்க்கல, பெரிய அடர்த்தியான மரம். இந்த மரம் கண்ணுக்கு விளங்குது மரம், ஆனா இந்த மரம் நிக்குது எதை வச்சு? வேற வச்சுதான். எந்த அளவு வேர் பூமியில ஆழமாக பதிஞ்சு இருக்குமோ அவ்வளவு உறுதியா இருக்கும் மரம். மரத்துடைய வேர் மேலால இருந்தா இந்த சைடால ஒரு காத்தடிச்சா அடுத்த சைடு விழும், அடுத்த சைடால ஒரு காத்தடிச்சா அடுத்த சைடு விழும். உறுதி இல்லாத மரம். எனவே அல்லாஹ் கலிமா தய்யிபாவுக்கு உதாரணம் எதை சொல்றான்? ஒரு மரத்தை ஒப்பிட்டு சொல்றான். இதே போல இந்த கலிமா எந்த அளவு உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்குமோ அந்த அளவு உறுப்புகளிலிருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கும். குர்ஆன் ஹதீஸ் படி வாழ்வதற்கு ஈமான் தேவை, மறைவானதுல நம்பிக்கை தேவை. இந்த முழு குர்ஆன் ஹதீஸும் அதுல என்னென்ன புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுல என்னென்ன வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறதோ, அதுல என்னென்ன எச்சரிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறதோ, வாதா வஈத், வாதா என்ன? வாக்குறுதிகள். வாக்குறுதி என்ன? செய்யக்கூடிய எல்லா நன்மையான காரியத்துக்கும் நான் இப்படி நன்மையை தருவேன், இப்படி உதவி செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், துனியால உங்களுக்கு இப்படி உதவி செய்வேன், ஆகிரத்துல இப்படி உதவி செய்வேன் என்று நிறைய அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் இருக்கு. ஜகாத் கொடுத்தா என்ன கிடைக்கும், துனியால என்ன கிடைக்கும், ஆகிரத்துல என்ன கிடைக்கும், 5 நேர தொழுகைய தொழுதா துனியால என்ன கிடைக்கும், கபர்ல என்ன நடக்கும், ஆகிரத்துல என்ன கிடைக்கும், நோம்பு பிடிச்சா துனியால என்ன, ஆகிரத்துல என்ன, ஹஜ்ஜி செஞ்சா துனியால என்ன, ஆகிரத்துல என்ன, இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் இருக்கு. அதே போல அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயங்கள், வஈத் என தடுக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வால தடுக்கப்பட்ட ஹராமான பாவமான செயல்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறார். நீங்க மாற்றமா நடந்தா இப்படி தண்டிப்போம், துனியால இப்படி சோதிப்போம், கபர்ல இப்படி தண்டனை, ஆகிரத்தை இப்படி தண்டனை, நரகத்தை இப்படியா கொண்ட தண்டனைகள்
என்ற எச்சரிக்கைகளும் செஞ்சிருக்கிறார். அப்ப இந்த அல்லாஹ்ட வாக்குறுதி, அல்லாஹ்ட எச்சரிக்கை, இதுல நம்பிக்கை இருந்தா தான் அல்லாஹ்ட கட்டளைகளை எடுத்து நடக்கலும், அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ளேனும். அப்படித்தானே? அல்லாஹ்ட கட்டளை எடுத்து நடக்கிறதுக்கு ஈமான் தேவை, அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்றதுக்கு ஈமான் தேவை. ஈமான் இல்லைன்னு அமல் செய்யல. அதனால தன் குர்ஆன் ஆரம்பிக்க போலே அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب وبالآخرة هم يوقنون. ஆரம்பத்திலே சொல்லிட்டான் இந்த குர்ஆன், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி உலகத்துல எந்த ஒரு புத்தகமும் இல்லை, யாரும் இப்படி ஒரு புத்தகம் ஒன்றே எழுதினது இல்லை. எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள், கிதாபுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது பலர்களால, கோடிக்கணக்கான. ஆனா எந்த கிதாபுலையும், எந்த புக்லையும், எந்த புத்தகத்திலையும் ஆரம்பிக்கக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், நான் இதுக்கு பின்னால சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலையும் எந்த சந்தேகமும் இல்லைன்னு யாருமே எழுதினது இல்லை. எல்லா பேச்சிலையும் குழப்பம் இருக்குது, எல்லா பேச்சுக்கள்லையும் சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகமே இல்லை என்று ஆரம்பிச்சதே குர்ஆன் தான். சந்தேக கண்ணோட பார்க்கிறவனுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டாது, சந்தேகத்தோட குர்ஆனை படிக்கிறவனுக்கு குர்ஆன் வழிகாட்டாது. ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லாதவனுக்கு குர்ஆன்ல வழிகாட்டல் இல்லை. அல்லதீன யுமினூன பில் கைப், முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். ஹுதல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். முத்தகீன் என்றா யார்? தக்வாவுடையவங்க என்றா யார்? அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை நம்பினவங்க, ஆகிரத்தை நம்பினவங்க. பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறைவான விஷயங்களை நம்பக்கூடியவங்க, ஆகிரத்தை நம்பக்கூடியவங்க. அவங்களுக்கு தான் அல்லாஹ் ரசூலால சொல்லப்பட்ட புத்திமதிகளை எடுத்து நடக்கலும், குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில வாழலும், அல்லாஹ்ட வாக்குறுதியில மறைவான விஷயங்கள்ல ஆகிரத்திலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் எடுத்து நடக்கும். இல்லாட்டி இயலாது. 5 நேர தொழுகையை தொழுறதுக்கு ஈமான் தேவை. கடை செய்கிறார், கடை போட்டிருக்கிறார், இங்க பாங்கு சொல்லப்படுவது, அதான் சொல்லப்படுவது, ஹை அலஸ் ஸலாஹ் ஹை அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்க அழைப்பு கொடுக்கப்படும். வெற்றி இந்த நேரத்துல, பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்துல வெற்றி எதுல இருக்கு? கடையிலையா, தொழுகையிலையா? வயல்லையா, தொழுகையிலையா? ஆபீஸ்லையா, தொழுகையிலையா? நான் எந்த வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனோ அந்த வேலையிலையா, தொழுகையிலையா? அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், இப்ப உங்களுக்கு வெற்றி தொழுகையில தான் இருக்கு. இப்ப ஆகப்பெரிய வேலை தொழுகை நிறைவேற்றுவது தான். அதனால தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று 4 தடவை இல்ல 6 தடவை சொல்லப்படும். என்ன அல்லாஹ்ட மகத்துவம் யார்கிட்ட உள்ளத்துல இருக்குதோ அவங்களுக்கு தான் வேலையை நிப்பாட்டிட்டு தொழுகைக்கு வரையணும். அல்லாஹ்வுடைய மகத்துவம் குறைஞ்சவங்களுக்கு வேலையை விட்டுட்டு தொழுகைக்கு வர்றது கஷ்டமா தான் இருக்கு. என்ன சொல்லுவாங்க? வேலையை முடிச்சுட்டு தொழுவோம் சொல்லுவாங்க. வேலையை முடிச்சுட்டு தொழுவோம். வேலையை முடிச்சுட்டு தொழுகிறதுக்கு வாங்க சொல்ல தேவையில்லை. உங்களோட வேலையை முடிச்சுட்டு தொழுகிறதுக்கு என்னத்துக்கு வாங்கு? வாங்க தேவையில்லை. வாங்க என்னத்துக்கு சொல்லப்படுதுன்னா, வேலையை நிப்பாட்டுங்க, தொழுகைக்கு வாங்க. நிறுத்துங்க உங்களோட வேலைய, தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு வெற்றி இருக்குது தொழுகையில, உங்களுக்கு பரக்கத்து இருக்குது தொழுகையில, உங்களுக்கு நிம்மதி இருக்குது தொழுகையில, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது தொழுகையில, உங்களுக்கு கயிறு இருக்குது தொழுகையில, நலவு இருக்குது தொழுகையில. நீங்க இப்ப தொழுகையை விட்டுட்டு, இந்த இமாம் ஜமாத்தை விட்டுட்டு, இந்த அவ்வல் வக்துல தொழுறத்தை விட்டுட்டு நீங்க எந்த வேலை வெற்றியில ஈடுபடுறீங்களோ அந்த வேலையில கயிறு இல்ல, அந்த வேலையில முன்னேற்றம் இல்ல, அந்த வேலையில பரக்கத்து இல்ல. இதுதான் அதான்ல சொல்லப்படுது. விரிவாக விளக்கமாக சொல்ல போனா அதானுக்கு அறவர் தேவைப்படும். அதனால அதான் சொல்லப்படக்கூட எல்லா வேலையும் நிறுத்தப்படும். முழுக்க அதானுக்கு கவனம் செலுத்தணும். முஅத்தின் சொல்ற மாதிரி நாங்களும் சொல்லிக் கொண்டு போகணும்.
அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லி முடிகிறதோட நாங்களும் சொல்லணும். இரண்டாவது தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவர் சொல்லக்குள்ள நாங்களும் சொல்லணும். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்குள்ள நாங்களும் சொல்லணும். அவர் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதே நாங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லணும். அதுக்கு பின்னால ஹை அலஸ் ஸலாஹ் தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லக்கொள்ள அதே மாதிரி சொல்றது இல்ல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். என்னையால பாவத்திலிருந்து என்னையாலேயே தப்பிக்கொள்ள இயலாது, என்னையால பாதுகாத்துக் கொள்ள இயலாது, நன்மையான காரியத்துல என்னாலே ஈடுபட இயலாது, அல்லாஹ்வோட உதவியை கொண்டே உடைய. நீங்க தொழுகைக்கு அழைக்கிறீங்க, அந்த தொழுகைய நிறைவேற்றுவதற்கு நான் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் எனக்கு நாட வேண்டும். அதுக்குள்ள சந்தர்ப்பத்தை சக்தி அல்லாஹ் தான் எனக்கு தரும். வெற்றியின் பக்கம் வாங்க ஹை அலல் ஃபலாஹ் என்று சொல்லக்கொள்ளையும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அதே வார்த்தையை தான் திரும்ப சொல்லும். தொழுகையின் பக்கம் நீங்க வெற்றியின் பக்கம் வாங்குறீங்க, இது என்னையால இயலாது, அல்லாஹ் தான் அதுக்கு சந்தர்ப்பத்தை வாய்ப்பு எடுத்து தரும். அதை சொல்லிக்கொண்டு தொழுகையின் பக்கம் வரும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பகல் நேரத்தை வஜஅல்னா நஹார மஆஷா, பகல் நேரத்தை மஆஷ் என சம்பாதிப்புக்குரிய நேரமாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். மக்கள் ஓடி ஆடி அலைஞ்சு திரிஞ்சு 4 பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் பகல் நேரம். அந்த பகல் நேரத்துல நீங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட தேவைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கப்படப்போல நீங்க அந்த வேலையை நிப்பட்டிட்டு வாங்க. உங்களுக்கு பரக்கத்திற்கு தொழுகையில ரிஸ்குடைய பரக்கத்தை தொழுகையில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உண்மையிலே சொல்ல போனா நானும் நீங்களும் 5 நேர தொழுகைய பேணுதலாக அவ்வல் வக்துல இமாம் ஜமாத்தோட தொழுவமா இருந்தா அது ஒன்றே போதும் எங்கட வாழ்க்கையுடைய ரிஸ்குடைய பரக்கத்து. எங்கட அவ்வளவு பிரச்சனையும் தீர்வதற்கு 5 நேர தொழுகைய பேணுதல் பக்குவமா தொழுவதே போதும். மேலான சோதனை அதுல முழு கவனம் செலுத்தின வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் வெற்றியை பார்க்கலும். எங்கட நிலைமைகள் அல்லாஹ் சீராக்குவான். எங்கட பஞ்சங்கள் வறுமையை அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹ் எங்கட தேவைகளை பூர்த்தி செய்வான். அல்லாஹ் எங்கட ரிஸ்க்ல பரக்கத் செய்வான். தொழுகைய டைமுக்கு தொழுறதுக்கு ஈமான் தேவை. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். ரிஜால் சில ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் ஆண்கள். அவங்க யார் தெரியுமா? ஈமானுடையவர்கள், தீன்தாரிகள், அல்லாஹுடையவர்கள். அவங்களோட கொடுக்கல் வாங்கலோ வியாபாரமோ அல்லாஹ்வை நினைப்பதற்கு, தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு, ஜகாத்தை கொடுப்பதற்கு அவங்களோட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தடையாக இருக்கவே ஆகுது. அவங்க பஜார்ல இருக்கிறாங்க, கடையில இருக்கிறாங்க, ஆபீஸ்ல இருக்கிறாங்க, அவங்க ஃபேக்டரியில இருக்கிறாங்க, கிராமத்துல எங்க இருக்கட்டும், எங்க இருந்தாலும் உரிய இகாமத்து ஸலா என்றது நாங்க நினைச்ச நேரத்தை தொழுவதற்கு பேர் அல்ல, உரிய நேரத்தை தொழுவதற்கு பேர் தான் இகாமத்து ஸலா. எங்களுக்கு தொழுகைக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இமாம் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு ஒன்று எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் இமாம் ஜமாத்தோட தொழுவது வாஜிப் என்று சொல்லப்பட்டிருக்குது. பெண்களுக்கு இமாம் ஜமாத்தோட தொழுவது வாஜிப் இல்ல, ஆண்கள் இமாம் ஜமாத்தோட தொழுவது வாஜிப். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாங்கு சொல்லப்பட்டதுக்கு பின்னால இமாம் ஜமாத்துக்கு வராம யாரெல்லாம் வீடுகள்ல இருக்கிறாங்களோ அந்த வீடுகளை வாலிபர்கள் கிட்ட விறகு கொண்டு வர சொல்லி அந்த விறகுகளை அந்த வீடுகளுக்கு போட்டு நெருப்பு வச்சு எரிக்க என்ற உள்ளம் விரும்புதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இமாம் ஜமாத்தோட சொல்றது எவ்வளவு கட்டாயம். கண்ணியமான சகோதரர்களே, ஆக முக்கியமான ஒரு அமல் அது. அப்ப இந்த இமாம் ஜமாத்தோட அவ்வல் வக்துல வந்து தொழுவதற்கு என்ன தேவை? ஈமான் தேவை. அல்லாஹ்வோட வாக்குறுதியில நம்பிக்கை தேவை. ஈமான்ல பலவீனமானவருக்கு வந்து தொலையிடாது.
இமான் ஜமாத்துக்கு வாரது கஷ்டமா தான் இல்லை, ஈமான்ட குறைப்பாரு. அதே போல ஜக்காத்தை கொடுக்கிறதுக்கு ஈமான் தேவை. பொதுவா எங்கட அறிவு என்ன சொல்லுது, எங்கட பார்வை என்ன சொல்லுதுண்டா, இப்படி வருலோருக்கும் கடையை மூடுறாரு, அசருக்கும் கடையை மூடுறாரு, மகரிபுக்கு இருந்தா மகரிபுக்கும் கடையை மூடிட்டு பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு வந்து கடையை திறக்கிறாரு, இப்படி கடை மூடிக்கொண்டு திறந்து கொண்டு இருந்தா இவர் கடையை மூடிட்டே வைற்றுவாரு. அப்படித்தான் எங்க அறிவு சொல்லுது, புத்தி சொல்லுது, பார்வை சொல்லுது, மக்கள் சொல்றாங்க. யார் அல்லாஹ் ரசூலுடைய வாக்குறுதியில நம்பிக்கை இல்லையோ அவங்க சொல்றாங்க. இப்படி அடிக்கடி இமாம் ஜமாத்துக்கு கடையை மூடிட்டு போனாருன்னா இவர் எந்த வியாபாரமா செய்வாரு? எங்கடவங்களே சொல்றாங்க. எவ்வளவு பேர் கவலையான விஷயம். அல்லாஹ் தொழுகையில ரிஸ்க மறைச்சு வச்சிருக்கிறார். ரொம்ப தெளிவாக குர்ஆன் ஹதீஸ்ல இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு சட்ட திட்டமும் எங்களை நஷ்டவாளியாக்க அல்ல. அல்லாஹ்வுடைய அவ்வளவு கட்டளைகளும் எங்கட ஹைருக்குத்தான், எங்கட நலவுக்குத்தான், எங்கட முன்னேற்றத்துக்குத்தான், எங்கட பரக்கத்துக்குத்தான், எங்கட நிம்மதி சந்தோஷத்துக்குத்தான் அல்லாஹ் போட்ட சட்டம் எல்லாம் போட்டானே ஒழிய எங்களை நஷ்டவாளியாக்க, எங்களுக்கு அதாவது கெடுதிகள் நடக்க அல்லாஹ் எந்த ஒரு சட்டத்தையும் போட இல்லை. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிலெல்லாம் நலவு இருக்கிறதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஏவி இருக்கிறேன், எதிலெல்லாம் கெடுதி இருக்கிறதோ அது எல்லாத்தையும் உங்களை விட்டு உங்களை தடுத்திருக்கிறேன். எதிலெல்லாம் நலவிருக்கிறோ அதெல்லாம் உங்களுக்கு ஏவினேன், எதிலெல்லாம் கெடுதி இருக்கிறதோ அதெல்லாம் தடுத்தேன். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் நபி சொன்னதெல்லாம். எனவே அல்லாஹ் சொல்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து நடக்க சொன்னாங்களோ ஏவினாங்களோ அதெல்லாம் நீங்க எடுத்து நடங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தடுத்தாங்களோ அதெல்லாம் தவிர்த்து போங்க. ஜகாத் வெளிரங்கத்தை பார்த்தா நஷ்டம் மாதிரி விளங்கு. இவரு ராவ் பவல கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சி 4 பணத்தை சம்பாதிச்சு வருஷம் முடியக்குள்ள அதுல ஜகாத்த கணக்கு பார்த்து 1 கோடி இருந்தா ஒரு 2.5 லட்சம் கொடுக்கணும். இந்த 2.5 லட்சத்தை கொடுக்கிறது அறிவு என்ன சொல்லுது, பார்வை என்ன சொல்லுது, வெளிரங்கம் என்ன சொல்லுதுண்டா, நீ இப்படி கொடுத்தா நீ நஷ்டவாளியா போவாய், நீ இல்லாமல் போவாய். வெளிரங்கத்துல அதாவது குறைவும் அழிவும் நஷ்டமும் தான் கண்ணுக்கு விளங்குது. ஆனா அல்லாஹ் ரசூலுடைய வாதா என்ன, வாக்குறுதி என்ன, ஜகாத்தை கொண்டு சொத்துக்கள் அல்லாஹ் பாதுகாப்பான், செல்வங்கள் அல்லாஹ் பாதுகாப்பான், வர இருக்கிற பயங்கரமான சோதனைகளை இது பாதுகாப்பான். ஜகாத் சதகாக்களை கொண்டு மன் அத்தா ஜகாத்த மாலி ஃபகத் ذهب ஷர்ரு. யார் சொத்துடைய ஜகாத்தை நிறைவேற்றுவார்களோ, பணத்துடைய ஜகாத்தை நிறைவேற்றுவார்களோ, அந்த சொத்து செல்வங்களுக்கு வர இருக்கக்கூடிய அழிவு நாசம் அந்த ஜகாத்தை கொடுப்பதோடே இல்லாமல் போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடல்லையோ கரையிலையோ சொத்து செல்வத்துக்கு ஒரு அழிவு வருவதேடா ஜகாத்தை நிறைவேற்றாததுனால தான் வருதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஜகாத்தை கொடுக்கிறதுனால என்ன நடக்குது, சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் வளர்ச்சிய ஜகாத் என்ற வார்த்தையுடைய கருத்துல ஒன்றுதான் அன்னமா, வளர்ச்சி. வளர்ச்சி யாரு சரியா கணக்க பார்த்து ஜகாத்த சந்தோஷமா கொடுப்பாங்களோ, சத்தியமா நான் சொல்றேன், அதாவது அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் அதை கூட்டிக் கொண்டே இருப்பான். ஆனா அதோட அவர் வட்டியிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். இதுல ஜகாத்தையும் கொடுக்கிறார், இதுல வட்டி தொடர்பு வச்சிருக்கிறார் என்றா வட்டியால சொத்து செல்வத்தை அழிப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஜகாத்தால சொத்து செல்வத்தை பாதுகாக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அப்ப இங்கல பாதுகாப்புக்கு வழியை செய்கிறார், இங்க அழிவுக்கு வழியை செஞ்சா இதால வரக்கூடிய கெடுதி அது எப்படி நடக்கும். வட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு ஜகாத் சதகாக்களை கொடுத்து கொண்டு 5 நேர தொழுகையை பேணுதலாக ஒருவர் தொழுவாரா இருந்தா அவர் முன்னேறிக்கொண்டே இருப்பார், முன்னேறிக்கொண்டே இருப்பார், எந்த சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்லாஹ். ஒருவர் ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறார் என்றா நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கியாமத்துடைய நாளையில, ஏன்னா ஜகாத் என்றது அது இவருக்கு அல்ல, அது இவருக்கு
வருஷம் பூர்த்தி ஆகுறதோட எனக்கு ஒரு 2.5 லட்சம் ஜகாத் கடமையா இருந்தா அந்த 2.5 லட்சம் ஏண்டே இல்லாது, அது ஏழை எளியோர்களுக்குள்ளது. அது எனக்கு சொந்தம் இல்லை. நான் அதை வச்சு ரோல் அடிச்சா ஹராத்த சம்பாதிக்கிறேன் என்று வரும். அது ஒதுக்கப்பட்டு தகுதியானவங்களை தேடி பார்த்து ஒப்படைக்கும். யாரு ஜக்காத்தை கொடுக்காம அதை சேர்த்துக்கொண்டே போறாங்களோ அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? எச்சரிக்கை செய்றான். கொடுத்தா என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறான், குடுக்காட்சி என்ன எச்சரிக்கை, என்ன தண்டனை என்று சொல்லியிருக்கிறான். அவ்வளவு சொத்து செல்வங்களையும் கியாமத்துடைய நாளையில தங்கம் வெள்ளியாக மாற்றி அதை நரகத்துடைய நெருப்புல உருக்கி அதால அவருக்கு ஒத்தனம் போடப்படும் என்று குர்ஆன்ல சொல்றார். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. இதைத்தான் அல்லாஹ் மொத்தமா சொல்றார். அவ்வளவு சொத்து செல்வங்களையும் நரகத்துடைய நெருப்புல உருக்கி, நரகத்துடைய நெருப்பு துனியாட நெருப்புமா இல்ல, இதை விட 69 மடங்கு காரமானது. துனியாட நெருப்பு பட்ட இடம் மட்டும்தானே சுடப்படும். நரகத்துடைய நெருப்பு உடல்ல எங்க பட்டாலும் ஹார்ட்ட தாக்கும், இருதயத்தை தாக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா. நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பு இருக்குதே, அது எப்படியா கொண்ட நெருப்புனா தத்தலிஉ அலல் அஃபீதா, நெஞ்சங்களை ஊடுருவி கொண்டு போகும் என்று சொல்றார். குர்ஆன்ல சொல்றார். கபருடைய நெருப்பு கால்ல பட்ட உடனே மௌத்தா போவார். நரகத்துடைய நெருப்பு எங்கேயாவது உடல்ல ஒரு இடத்துல பட்ட உடனே மௌத்தா விடுவார். புனியா கொண்ட காரமான நெருப்பு தான் நரகத்துடைய நெருப்பு. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா. அதால அதை உருக்கி அதால ஒத்தனம் போட்டு எவ்வளவு பயங்கரம். நான் என்ன சொல்ல வாரேன்னா, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை எடுத்து நடக்கவும் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்ளவும் என்ன தேவை? ஈமான் தேவை. ஈமான் தேவை. அந்த ஈமானுக்கு உழைப்பு தேவை. அந்த ஈமானுக்கு உழைப்பு தேவை. ஈமான் என்பது அது உழைப்பின் மூலம், முயற்சியின் மூலம் கூடிக்கொண்டே போகும். முயற்சியை விட்டால் குறைஞ்சு கொண்டே போகும். இந்த மஜ்லிஸ் இருக்கிற ஈமானுடைய மஜ்லிஸ். இது ஈமான வளர்க்கக்கூடிய மஜ்லிஸ். குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை பேச பேச கேட்க கேட்க என்ன நடக்கும் என்றால் ஈமான் கூடிக்கொண்டு போகும். மியூசிக் கேட்க கேட்க ஈமான் விலகினம் அடையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மியூசிக் கேட்க கேட்க முனாஃபிக்தனம் உருவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியுடைய ஹதீஸ். மியூசிக் கேட்க கேட்க நடக்கும், ஈமான் விலகினம் அடையும். குர்ஆன் ஹதீஸ கேட்க கேட்க பேச பேச ஈமான் வளர்ச்சி அடையும். அப்ப அப்படி ஒரு சூழல் கட்டாயம் நீங்கள் எல்லாருக்கும் தேவை. அதனால தான் தாலீம்ல கலந்துக்கோங்க. தாலீம் என்றது அதுல குர்ஆன் ஹதீஸ் தான் எழுதப்பட்டிருக்கு, மாத்தமானது ஒன்றுமே இல்லை. குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்கு. அதை கேட்கக்குள்ள என்ன நடக்குது? ஈமான் கூடுது. அதை பள்ளிவாசல்ல வாசிக்கிறது மட்டுமல்ல, வீடுகளையும் வாசிங்கன்னு சொல்லப்படும். என்ன ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்கே அல்லாஹ் சொன்னான், வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களோட வீடுகள்ல ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்கு சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட மனைவிமாருக்கு சொல்றான், உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸை ஞாபகப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் மனைவிமார் எல்லாருமே சொர்க்கவாதிகள். அல்லாஹ்ட பொருத்தத்தை ஹயாத்தோட ஈக்கக்குள்ளே அடைஞ்சு கொண்டவங்க எல்லா சஹாபாக்களும். அவங்களோட காலத்தை போல ஈமான் உச்ச கட்டத்துல எந்த காலத்திலும் இருந்தது இல்லை. ரசூலுல்லாஹ் பொறுப்புக்கு கீழே இருக்கிறவங்க, அவ்வளவு உயர்ந்தவங்க, அவ்வளவு மேலானவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? வீட்டுல குர்ஆன் ஹதீஸை ஞாபகப்படுத்து. அப்ப எங்கட வீட்டுல தேவையில்லையா? ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒவ்வொரு கணவனும்
தந்த மனைவி மக்களோட இருந்து வீட்டுல குர்ஆன் ஹதீஸ ஞாபகப்படுத்தும். ஈமான் யகீனுடைய பேச்சுகளை பேசணும். மனைவி மக்களோட தீன் மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசணும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும், ஆர்வம் ஊட்டணும், பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யணும். அப்பத்தான் எங்கட மனைவி மக்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க இயலும். ஏனென்றா அல்லாஹ் குர்ஆன்ல பொறுப்பாக சொல்றான், ஓ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. உங்களையும், இது யாரை பார்த்து சொல்றான் தெரியுமா? மாப்பிள்ளையை பார்த்து சொல்றான். ஒவ்வொரு மாப்பிள்ளமாரையும் பார்த்து சொல்றான், ஏ குடும்ப தலைவர்களே, உங்களையும் உங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்களையும் நீங்க தான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தரும் தந்த மனைவி மக்கள்ல உழைப்பு செய்யும். வீட்டுல தாலிம்கள் வாசிக்கப்படும். எனவே இந்த ஈமான் யகீனுடைய பேச்சுக்களை பேச கேட்க போல சொர்க்கம், சொர்க்கத்துடைய இன்பங்கள், நரகம், நரகத்துடைய துன்பங்கள், துனியா, துனியாவுடைய அற்ப தன்மைகள், ஆகிரம், ஆகிரத்துடைய விசாலமான தன்மைகள், நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, அவுலியாக்கள், நாதாக்களுடைய, நல்லடியார்களுடைய சரித்திரங்களை பேசுறதுனால கேட்கறதுனால என்ன நடக்கும்? ஈமான்ல வளர்ச்சி ஏற்படும். வளர்ச்சி ஏற்படும். ஈமான் எந்த அளவு சக்தி உள்ளதாக இருக்குதோ அந்த அளவு தீனுடைய அடிப்படையில வாழ்றது லேசாரி. பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றது லேசாரி. கண்ணை பாதுகாக்கவும் ஈமான் தேவை. ரோட்ல அழகான ஒரு பெண்மணி போய்கொண்டிருக்கிறார். பார்வைக்கு, அவள் பார்வைக்கு பட்டால் நப்சு சொல்லுது திரும்ப பார் என்று. அல்லாஹ்வுடைய கட்டளை சொல்லுது பார்வையை தாழ்த்திக்கோ. அப்படித்தானே குர்ஆன் என்ன சொல்லுது? குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம். நபியே, முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்க பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்க. மஹரம் இல்லாத பெண்களை கண்டா பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்வை இருக்கிறதே ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட ஒரு அம்பு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நப்சு சொல்லுது திரும்ப பார். அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய கட்டளை சொல்லுது பார்வையை தாழ்த்திக்கொள். இப்ப நப்சுக்கு வழிபடுறதா அல்லாஹ்வுக்கு வழிபடுறதா? ஈமான் பலவீனமா இருக்கிறவர் அவர் நப்சுக்கு வழிபடுவார். ஈமான் உறுதியா இருக்கிறவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், மா மின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசினி இம்ராஅத்தின் ثم يعض بصره الا خلف الله له عباده يجد حلاوتها. எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழக கண்ணால கண்டு பார்வையை தாழ்த்திக் கொள்றாரோ அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஒரு வணக்கத்துல ருசிய கொடுக்காம விட மாட்டான். இபாதத்துல டேஸ்ட் எங்க இருக்கு தெரியுமா? கண்ணை பாதுகாக்கிறது தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் கண்ணை பாதுகாக்க ஒவ்வொரு வணக்கத்தில் அல்லாஹ் ருசியை தருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியாருடைய சம்பவங்களை நாங்க படிக்கிறோம். இஷாக்கு பின்னால சுன்னத் 2 ரக்காத் தொழுறதுக்கு தக்பீர் கட்டினவர் எந்த அளவு தொழுகையில இன்பமாக அந்த குர்ஆன் ஓதுறத்துல அந்த தொழுகையில இன்பம் வேண்டா சுபஹுடைய பாங்க அவர காது கேட்குது. இஷாக்கு பின்னால சுன்னத்து தொழ தக்பீர் கட்டினவர் குர்ஆன் பாடம், குர்ஆன ஓதுறார், ஓதுறத்துல எவ்வளவு இன்பம் வேண்டா சுபஹுடைய பாங்க கேட்குது. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எந்த அளவு எங்கட நிலைமையா போச்சு, இதெல்லாம் நடந்திருக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு ஆகிடுச்சு. படம் பார்க்க நிக்கிறவன் மியூசிக்கல் ஷோ நடு சந்தில போட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு சுபோ 4 மணிக்கு மதிக்க வேண்டாம் நின்ற நிப்படத்துல பார்க்கிறது எவ்வளவு பேர்? பாவத்துல இன்பம் காண இயல வேண்டாம், ஏன் இபாதத்துல இன்பம் காண இயலாது? முடியும். அதுக்கு ஈமான் தேவை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மார்க்கத்துடைய தெளிவுகள் தேவை. குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில வாழ்றதுக்கு ஏந்த ரப்பு, என்னே படைச்சவன், இந்த உறுப்புகளை தந்தவன், எந்த சகல இயக்கமும், எந்த அவ்வளவு உறுப்புகளும் அந்த ரப்புல் ஆலமீன் இந்த கட்டுப்பாட்டுல இருக்குது. இதையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறவன் அல்லாஹ். அந்த ரப்ப நான் சந்தோஷப்படுத்தணும், அந்த ரப்பு கிட்ட நான் திரும்பி போறேன். அவன் என்னைய கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில நான் அவனை சந்திக்கணும். எனவே எங்க ரப்ப சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வி கேட்கணும் தானே. என்ற ரப்ப சந்தோஷப்படுத்திக் கொடுத்தா என் ரப்பு கிட்ட நான் போவோம்.
என்ற ரப்ப சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்யும்? அவனுக்கு விருப்பமானது எது, அவனுக்கு வெறுப்பானது எது? இத விளங்குறதுக்கு பேர் தான் இல்மை கற்றுக்கொள்வது. இல்ம கற்றுக்கொள்றா என்ன? கார்ட்போர்ட் துண்டு அல்ல, இந்த சர்டிபிகேட் அல்ல, அதல்ல. என்ற ரப்ப நான் சந்தோஷப்படுத்த, என்ற ரப்ப என்ன விரும்புறான் என்று விளங்கணுமே. அப்ப அதை படிக்கணும். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்ற ரப்புடைய கோபத்திலிருந்து வெறுப்பிலிருந்து என்னைய பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப அத அவனுக்கு வெறுப்பான செயல் என்ன, அதை விளங்கினாத்தானே எனக்கு தவிர்த்து கொள்ளணும். எனக்கு அதுக்கு இல்மு இல்லைன்னா அல்லாஹ்க்கு விருப்பமானது என்ன, அல்லாஹ்க்கு வெறுப்பானது என்னன்றத நான் விளங்கிக் கொள்ள இல்லைன்னா விருப்பமானத செய்யாம விடுவேன், வெறுப்பானத அல்லாஹ் இதையும் விரும்புறானோ என்று செஞ்சு கொள்வேன். அதுக்கு மார்க்கத்துடைய அறிவு தெளிவு தேவை. அதனால ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கட்டாய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். மாஷா அல்லாஹ் எல்லா ஊர்களிலும் உலமாக்கள் இருக்கிறாங்க, மதரசாக்கள் இருக்குது, தகுதியான உலமாக்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு படிக்கணும். அல்லாஹ் எங்களோட பேசுறான். குர்ஆன் என்றா ரப்ப எங்களோட பேசுறான். ஏ மனிதா, யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. ஏ மனிதா, இரக்கமா கூப்பிடுறான். என் அடியானே, நீ எங்க போறாய்? உன்னைய துனியால எது ஏமாற்றி கொண்டிருக்குது? நான் படைச்சவன் இருக்கிறேனே, உன்னைய பரிபாலிக்கிறவன், உன் உடல்ல எல்லா உறுப்புகள் அமைச்சவன், இந்த அழகான தோற்றத்தை தந்தவன், உன்னை சகல வேலை வெற்றிகளை செய்யக்கூடியவன் நான் இருக்க என்னைய விட்டுட்டு யார மாற்றாய்? எங்க போறாய்? வா, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் ஓடி, அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடி, அல்லாஹ்வை நாடிப்போ, அல்லாஹ்வை தேடிப்போ, அல்லாஹ்வை அடைய முயற்சி செய். உங்க தொடர்பு மன் அஸ்லஹா மா பைனஹு வ பைன அல்லாஹ் அஸ்லஹ அல்லாஹு மா பைனஹு வ பைன ஹல்கி. யார் தனக்கும் ரப்புக்கு மத்தியில தன்னுடைய எஜமானனுக்கு மத்தியில தொடர்பை சீராக்கிக் கொள்வானோ அல்லாஹ் அவனுக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியில தொடர்பை சீராக்குவான். இந்த அவ்வளவையும் படைச்சது எங்கட தேவைக்கு. அப்ப இந்த படைப்பினங்கள் எங்களுக்கு உதவியா ஆகணும் என்றா எங்கட தொடர்பு அல்லாஹ்வோட ஆகணும், எங்கட தொடர்பு அல்லாஹ்வோட இருக்கணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நல்ல அஹ்லாக்குகள் தேவை, நல்ல குணங்கள். நாங்க எவ்வளவு தான் இபாதத்துல ஈடுபட்டாலும் எங்கட குணங்கள் ஒழுங்கா இல்லைண்டா எங்கட அவ்வளவு நன்மையும் அந்த கெட்ட குணங்கள் அதால் ஏற்படக்கூடிய ஆக்கிரத்துல எங்களால ஒருத்தருக்கு அநியாயம் நடந்தா, நான் ஒருத்தருக்கு ஏசி இருந்தா, நான் ஒருத்தருக்கு அடிச்சு இருந்தா, நான் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இன்னொருத்தருக்கு புறப்பாடு செஞ்சிருந்தா இதுக்கு பதிலாக இந்த அவ்வளவு நன்மையும் கொடுக்க வேண்டி வரும். ஹத்தா புனிய தாசனாத்து, இவருடைய நன்மை எல்லாம் இவரால யார் யாருக்கு என்னென்ன புறப்பாடு நடந்துச்சோ அதெல்லாம் கொடுத்து கொடுத்து நபி சொன்னாங்க இவர்கிட்ட ஒன்றும் இருக்காது. சும்மா உகிதமின் ஹத்தாயாகும். அப்ப என்ன நடக்கும்? இன்னும் ஆட்கள் வாராங்க, இவர்கிட்ட கொடுக்க நன்மை இல்லை, எல்லாம் முடிஞ்சு. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட பாவங்கள் எடுத்து இவருக்கு கொடுத்து சும்மா துரிஹபின்னார், இவரை தூக்கி நரகத்துல எறியப்படும் என்றார். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா. அதனால அஹ்லாக், நல்ல குணங்கள், எங்க அதிகாரிகளுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. எங்களோட உம்மா வாப்பாவை எடுத்தா தாய் தந்தையருடைய கல்ப நோவிச்சிடவே கூடாது. தாய் தந்தையருடைய கல்ப நோவிச்சவனுக்கு துனியாலே அவன் தண்டிக்கப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவான அமைப்புல பாவங்களுக்கு தண்டனை ஆக்கிரத்துல தான், ஆனா உம்மா வாப்பட கல்ப நோவிச்சதுக்கு தண்டனை துனியாலே கிடைக்கும் என்று வந்தது. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா. தாய் தந்தையருடைய துஆவை அடைஞ்சு கொள்ளுங்க என்று குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அவங்களோட உள்ளத்தை நோவிக்கக்கூடிய எந்த வார்த்தை, சீன வார்த்தையும் சொல்லிடாதீங்க, அவங்கள விரட்டாதீங்க, வெறுக்காதீங்க. ஏண்டா வயசுக்கு போகல, கண் விளங்காது, காது கேட்காது, புத்தி சில நேரத்துல ஞாபக சக்தி இல்ல, மறதி, பிடிவாதம் வரும், கோபம் வரும் சரியான. அப்ப எங்களுக்கு மழை பாயும். அப்ப எங்களோட பாசையில சொல்றேன்,
அல்லாஹ் சொல்ற அது ஒன்றும் பாயக்கூடாது, அப்படி ஒன்று உங்களுக்கு நடந்துடக்கூடாது. அவங்களால இந்த வயசுக்கு போன காலத்தை ஏற்படுற சிரமங்களை நீங்க சகிச்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க. உங்களோட சைடால செய்ய வேண்டிய எல்லா நல்லதையும் செய்யுங்க. நீங்க எப்படி நடக்கிறீங்களோ உங்களோட பெற்றோர்களோட கமா ததீனு துதான், நீங்க நடக்கிற மாதிரி தான் உங்களோட பிள்ளைகள் உங்களோட நடந்து கொள்வாங்க. நீங்க நடக்கிற மாதிரி பிள்ளைகள் உங்களோட நடந்து கொள்வாங்க. எந்த பிள்ளைகள் என்னையோட நல்லா நடக்கணும், அன்பா நடக்கணும், நான் வயசுக்கு போனா எந்த பிள்ளைகள் என்னைய நல்லா பார்க்கணும், கேட்கணும், கவனிக்கணும் என்றா நீங்க உங்களோட உமா அப்பாவை கவனிங்க. அதோட சம்பந்தப்பட்ட குர்ஆன் ஹதீஸ் ஆயத்துகள் நிறைய இருக்கு. அடுத்தது இனபந்துக்கள், சொந்த பந்தங்கள் என்று வரக்கொள்ள குடும்ப உறவை துண்டித்த நிலைமையில எவ்வளவு ஒருத்தர் அமல் செஞ்சாலும் அந்த அமல்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு செய்யறாரு, முதல் வாரத்துக்கு அங்காலே போவார். குடும்ப உறவை துண்டித்த நிலைமையில் ஒருத்தர் துவா கேட்டால் அந்த துவா கபூல் ஆவாது. ஹதீஸ்ல வந்து குடும்ப உறவை துண்டித்த ஒருவர் இது போன்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய கூட்டத்தில் இருந்தால் அவரின் காரணமாக கூட்டத்துக்கே ரஹ்மத் இறங்காது. சுப்ஹானல்லாஹ். லா தன்சிலு ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீஹி காத்திஉ ரஹீம். ஹதீஸ்ல வந்து குடும்ப உறவை துண்டித்த ஒருவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குற கூட்டத்தில் இருந்தால் அவரின் காரணமாக கூட்டத்தையே ரஹ்மத் இறங்காது. எவ்வளவு பெரிய முசீபத்து பிடிச்சவர் அப்பா அவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குடும்ப உறவை துண்டித்தவரோட சேர்ந்திருக்க பயப்படுகிறேன். இந்த குர்ஆன்ல 3 இடத்துல குடும்ப உறவை துண்டித்தவரை அல்லாஹ் சாபமிட்டிருக்கிறான், பதுவா செஞ்சிருக்கிறான். அவருக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய லானத் இறங்குமோ தெரியா. அப்படியா கொஞ்சம் ஒருத்தரோட கிட்ட நான் இருந்தா அவனுக்கு இறங்க போல எனக்கும் சேர்த்து படும். அதனால குடும்ப உறவை துண்டித்தவரோட நான் இருக்க பயப்படுகிறேன். எல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி முஸ்லிம் ஹதீஸ், குடும்ப உறவை துண்டித்தவர் அதே நிலைமையில மௌத்தானால் அதன் காரணமாக சொர்க்கம் போக மாட்டார். மற்ற எல்லா அமலும் செஞ்சிருக்கிறார், நல்ல அமல் இபாதத் எல்லாம் உள்ளவர். ஆனா குடும்ப உறவை துண்டிச்ச நிலைமையில மௌத்தானால் அவர் ஆரம்பத்திலே சொர்க்கத்துக்கு போவேலாம். அந்த பாவத்துக்காக நரகத்துல போடப்பட்டு அந்த பாவத்துக்கு என்ன தண்டனையோ, எவ்வளவு காலம் தண்டனையோ அவ்வளவு காலம் அந்த தண்டனை அனுபவிச்சு முடிச்சதுக்கு பின்னால அவர் அதுல இருந்து வெளியெடுத்து கழுவி சுத்தமாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார். உதாரணத்துக்கு லாயத்துக்குள் ஜன்னத்தை நம்மா கோல் சொன்னவன் சொர்க்கம் போக மாட்டானேடா. களிமா சொன்னவருக்கு தான் இது. களிமா சொல்லாதவர் எப்பயும் நரகம் தானே. களிமா சொன்ன ஒருவர் கோல் சொன்ன நிலைமையிலே அந்த பாவத்துக்கு தௌபா இஸ்திக்பார் செய்யாத நிலைமையிலே அதே பழக்கத்தோட மௌத்தானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் ஆரம்பத்திலே சொர்க்கம் போவேல. அல்லாஹ் பாதுகாக்கும் எங்கள் எல்லாரையும். அந்த பாவத்துக்காக அவர் நரகத்துல போடப்பட்டு தண்டிக்கப்பட்டு தான் சொர்க்கம் போவார். முஸ்லீம்கள் நரகத்துக்கே போக மாட்டாங்கன்னா அல்லாஹும் அஜிர்னி மினன்னார் என்று ஓதவே தேவையில்லை. சிலவங்க அப்படியே யோசிச்சு கொண்டுறாங்க, நாங்க எல்லாம் களிமா சொல்லிக்கிறோம், நரகம் போக மாட்டோம். அல்லாஹ் எல்லோரையும் அப்படியே ஆக்கணும். நரகம் போவாம எல்லோரும் சொர்க்கம் போற கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை எல்லோரையும் ஆக்கி வைப்பானா. அதுக்காகத்தான் இந்த முயற்சி, அதுக்காகத்தான் இந்த சிரமங்கள், அதுக்காக வேண்டித்தான் இந்த தியாகங்கள், அதுக்காகத்தான் இந்த உழைப்புகள். யாரும் நரகம் போயிடக்கூடாது, எல்லோரும் சொர்க்கம் போகும். அதனால திருப்தி அடையல. நாங்க சில அமல்களை செஞ்சு கொண்டு மாஷா அல்லாஹ் நாங்க பரக்கத்தா செஞ்சிருக்கிறோம், திருப்தி அடையல. திருப்தி அடைகிறதே எல்லா நன்மைகளையும் அளிக்கக்கூடிய செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஜாபுல் மர்இ பினஃப்ஸி, 3 விஷயம் அப்படியே ஸலாத்துன் மினல் மௌலிகாத், 3 விஷயம் இருக்கு மனிதன் அழிச்சே போடும் என்றாங்க. அதுல ஒன்று தான் அவர் செய்த அமலை கொண்டு அவரே பெருமைப்பட்டுக் கொள்றது, திருப்தி அடைகிறது, அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்றது. இது நன்மைகளை அளிக்கக்கூடிய செயல்கள் உள்ளது. அதனால மேலான சொல்ல அக்லாக், நல்ல குணங்கள் கட்டாயம் தேவை. யாரு குடும்பத்தை சேர்த்து நடக்கிறாரோ, இன பந்துக்களை ஆதரிக்கிறாரோ, இன பந்துக்களுக்கு நல்ல கொடுக்கிறாரோ, செலவழிக்கிறாரோ, அவரோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி
தகுதிக்கேற்ற மாதிரி செலவழிச்சா சரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடும்ப உறவை சேர்த்து நடக்கக்கூடியவருக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுப்பான், அவரை அவருடைய ரிஸ்க்ல அபிவிருத்தியை உண்டாக்குவார். மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு பிரிஸ்கி வ யுன்ஸஅ லஹு பிஅஸரி வல்யஸில் ரஹிமா. உறவை யாருடைய ரிஸ்க்ல அபிவிருத்தி உண்டாகணும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று விருப்பமோ குடும்பத்தை சேர்த்து நடக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இத போல கண்ணியமான சகோதரர்களே, நல்ல குணங்களுக்கு ஏராளமான சிறப்பு வந்தது. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களே ஏந்த முஹப்பத்துக்குரியவரும் கியாமத்துடைய நாளையில ஏந்த மஜ்லிஸுக்கு நெருக்கமா இருக்கிறவர் யார் தெரியுமா? நல்ல குணமுள்ளவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீசான் தராசியில நன்மைகள் ஒரு தட்டுல போட்டு நிறுக்கப்படும், பாவம் ஒரு தட்டுல போட்டு நிறுக்கப்படும். அந்த தராசி நாங்க நீங்க கற்பனை செய்யற மாதிரி உள்ள தராசி அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வனதஉல் மவாஸீனல் கிஸ்ஃப லியௌமில் கியாமா ஃபலா துظلمு நஃப்ஸுன் ஷைஆ وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. நீளமான தராசியை நிறுத்துவோம். கிதாபுகள் எழுதுறாங்க, தராசில ஒரு தட்டு இந்த 7 வானம் 7 பூமி எவ்வளவு விசாலமானது. 7 பைனால பரத்தினா, 7 வானத்தை பரத்தினா, 7 பூமியை பரத்தினா எவ்வளவு விசாலமா இருக்குமோ அதை விட விசாலமா இருக்கும் தராசில ஒரு தட்டு. அடுத்த தட்டு அதே மாதிரி எங்களோட அமல்கள் ஜடப்பொருள்கள் ஆக்கப்படும். கண்ணுக்கு விளங்குற மாதிரி இருக்கும், பாரம் இருக்கும். உதாரணத்துக்கு மையத்து தொழுகையில கலந்து கொண்டா ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். என்ன மையத்தை பார்த்துட்டு வந்தா நன்மை இல்ல, அதுக்கல்ல நன்மை சொல்லப்பட்டிருக்குது. மையத்து தொழுகையில கலந்து கொண்டா, மையத்தை பின்தொடர்ந்து சென்று அடக்கும் வரைக்கும் இருந்தால் ஒரு கீராத், தொழுகையில கலந்து கொண்டா இன்னொரு கீராத், 2 கீராத் கிடைக்கும். ஒரு கீராத் என்பது மாணிக்க கல்லுன்ற கீராத், அந்த கீராத் அல்ல. ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு பெருசு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது மலை என்பது கிட்டத்தட்ட 6.5-7 கிலோமீட்டர் தொடர்ச்சியான மலை, மதீனாவில் உள்ள மலை, சொர்க்கத்துடைய மலைகள்ல ஒரு மலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டதுக்கு அவ்வளவு பெரிய நன்மை சைஸ் ஏண்டா, எங்களோட வாழ்க்கை பூரா செஞ்ச நன்மைகளை போட்டு நிற்க எவ்வளவு பெரிய தராசி தேவை. இந்த நன்மைகளை போட்டு நிற்கிற தட்டுல பாரமான நன்மை நல்ல குணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மாமின் ஷைஇன் அஸ்ஃபல ஃபில் மீஸான் மின் ஹுஸ்னில் குலூப். நல்ல குணத்தை அடிக்க ஒரு அமலும் இல்ல, தெளிவா சொல்றேன்டா, குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்றேன்டா. ஏண்டா நான் விளங்கி கொண்டது, இந்த நன்மையை ஏவி பாவத்தை தடுக்கிறதும் நல்ல குணத்தோட சம்பந்தப்பட்டது, நல்ல குணத்துக்கு உட்பட்டது. ஏன்னா மக்கியவண்ட நலவ நாட கொள்ள ஏச்சி வாங்க வேண்டி வரும், நன்மை ஏவ கொள்ள ஏச்சி பேச்சு கிடைக்கும், பாவத்தை தடுக்க கொள்ளையும் தேவையில்லை, உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்க என்றுவாங்க. ஆனா ஆபித் இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், யாரும் பேச மாட்டாங்க. அப்போ ஒரு பெரிய நல்ல மனு தக்குவாதாரி ஏனா, இந்த நேரம் பள்ளியில தானே அவரு, இந்த நேரம் தொழுது கொண்டுத்தானே, இந்த நேரம் குர்ஆன் ஓதி கொண்டுத்தானே, இந்த நேரம் அமல்ல தானே அவரு, எல்லாம் புகழ்ந்துட்டு போவாங்க. அதே மனிதர் எப்ப வெளியிறங்கி மக்களுக்கு மத்தியில நன்மையை ஏவ ஆரம்பிக்கிறாரோ, பாவத்தை தடுக்கிறாரோ, பைத்தியக்காரன் என்னுவாங்க, அவருக்கு தேவையில்லாத வேலை என்னுவாங்க. சும்மா அவரோட பாட்டுல அவருக்கு வந்து கொண்டு இருக்க வேண்டிய தானே, அவருக்கு என்னத்துக்கு இதெல்லாம் எங்கடவங்களே சொல்லுவாங்க. இதேதான் நபிக்கு நடந்துச்சு. நபிய புகழ்ந்தாங்க, பாராட்டினாங்க, நம்பிக்கைக்குரியவர், நல்லவர், உண்மை சொல்லக்கூடியவர் என்றாங்க. என்னைக்கு நபி தாவத் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாங்களோ, யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, மனிதர்களே அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க, இந்த கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அண்ணன் ஏச ஆரம்பிச்சாங்க, அடிக்க ஆரம்பிச்சாங்க, நோவிக்க ஆரம்பிச்சாங்க, பொருத்தம் இல்லாத வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கண்ணியமான சொல்ல இதுதான் உண்மை. அப்ப நன்மையை ஏவி பாவத்தை தடுக்கிறது தான் எல்லா அமல்களுக்கும் தாய் அமல் என்று சொல்லப்பட்டது. செய்த அமல் அல்பிர், எல்லா நன்மையான காரியத்துக்கும்
ஆக செய்யதுன்னா தலைமைத்துவமான அமல் எது? நன்மையை பார்த்து தடுக்கிறது. இந்த அமலுக்கு நிகராக எந்த அமலும் இல்லை. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறதுக்கு நிகராக எந்த அமலும் இல்லை. யாராவது இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவங்க இருந்தா குர்ஆன் ஹதீஸ வச்சு நிரூபிச்சு காட்ட சொல்லுங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து அந்த அமலை செய்வோம். ஏனென்றா எங்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் டைம் தான் தந்திக்கிறார். 1000 வருஷம் இல்லை, 5000 10,000 வருஷம் அல்ல அமல் செய்ய போறது. ஒரு 50-80 வருஷம் தான். அப்ப இந்த கொஞ்ச நாள்ல அதுல எங்கட தேவை வியாபாரம் அது இது எல்லாத்துக்கும் கொடுத்து அமலுக்கு என்றுள்ள நேரம் பார்த்தா மிச்சம் ஒரு சின்னொரு காலம் தான் நாங்க செலவழிக்கிறோம். அப்ப அந்த நேரத்தை எப்படியா கொண்டு அமல்ல செலவழிக்கணும்? ஆகப்பெரிய நன்மை கிடைக்கிற அமல்ல தான் அந்த நேரத்தை செலவழிக்கணும். அப்படித்தானே துனியா அடிப்படையில் அப்படித்தானே யோசிக்கிறோம். எந்த வியாபாரத்துல மஜா நல்ல லாபம் கிடைக்கும் அதுதானே கேட்கிறாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போகணும், அங்க போயிட்டு தங்க மாணிக்கம் எல்லாம் எடுக்கணும். போனா உசுறு போகும், பிரச்சனை இல்லை. உசுறு போனவங்க எவ்வளவு பேர் அந்த நாடுகளுக்கு போயிட்டு உயிரை கையில வச்சு கொண்டு போறாங்க 4 பணம் சம்பாதிக்க. ஏன் துனியாவுக்கு தியாகம் செய்ய வேண்டாம்? தீனுக்கேன் அப்படி தியாகம் செய்ய இயலாது? தீனுக்கேன் தியாகம் செய்ய இயலாது? கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் இதை விளங்கி இருந்தாங்க. அதனால தான் சொன்னாங்க فَإِنَّ مَعِيَ قَوْمًا يُحِبُّونَ الْمَوْتَ كَمَا تُحِبُّ الْعَاجِمُ الْخَمْرَ. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஈராக் நாட்டு தலைவர்களுக்கு எழுதின கடிதத்துல எழுதினாங்க, என்னோட இருக்கிற கூட்டம் எப்படியா கொண்ட கூட்டம் என்றா, உங்களுக்கு குடிக்கிறது எவ்வளவு இன்பமோ அதை போல மௌத்துல இன்பம் காணக்கூடிய ஒரு கூட்டம் என்னோட இருக்கிறதா. மேலான சகோதரர்களே, விளங்கி இருந்தாங்க உண்மைய. அதனால அல்லாஹ் துனியாவை காலடியில கொண்டாந்து சேர்த்தான். நான் ஒரு விஷயத்தை விளங்கி இருக்கிறேன், உங்களுக்கும் சொல்றேன். எந்த அளவு துனியாவை வெறுப்போமோ அந்த அளவு துனியா கண்ணியமா எங்கட காலடிக்கு வரும். குர்ஆன் ஹதீஸ் இதைத்தான் சொல்லுது. துனியாவோட வெறுப்பு உள்ள செய்யணும். அதுக்காக வேண்டி சம்பாதிக்கிற இல்ல, போற இல்ல, வார இல்ல, உழைக்கிற இல்ல, இவர் அப்படியே அதல்ல. போங்க வாங்க சம்பாதிங்க, தீனுக்கு தடை இல்லாம சம்பாதிங்க, ஹலாலா பரக்கத்தா நல்லா சம்பாதிங்க, அதெல்லாம் செய்யுங்க, கண்ணியமான சொல்லு. ஆனா உள்ளத்துல துனியாட வெறுப்பு இருக்கும். யாரும் தொழில் செய்யக்கொள்ள உண்மையாக நம்பிக்கையாக மோசடி இல்ல, பொய் இல்ல, ஏமாற்றம் இல்ல, அநியாயம் இல்ல, இந்த மாற்றமானதில் எல்லாம் தவிர்த்து கொண்டு முறையா செய்யுங்க. துனியாவை வெறுத்து உள்ளத்துல துனியால வெறுப்பு இருக்கணும், துனியால ஈடுபடணும். ஆனா துனியால வெறுப்பு இருக்கணும். லேசி இல்ல இது. பேச கலைக்க கேட்க எல்லாம் லேசி. இந்த நிலைமையை உருவாக்கி கொள்றது என்றது லேசி இல்ல. அதுக்கு ஈமான் தேவை. துனியால வெறுப்போட துனியால ஈடுபடணும். என்ன நடக்கும் தெரியுமா? துனியா இந்த துனியா கேவலப்பட்ட நிலைமையில் எங்கட காலடிக்கு வரும். நபி சொன்னாங்க, துனியா தாலிபா வ மத்லூபா. துனியாவை சிலர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், துனியாவை சிலர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், துனியா சிலர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. சஹாபாக்களும் துனியா தேடிச்சு. இன்றைக்கு பொதுவா எங்களை எல்லாரையும் சொல்லிக் கொள்வோம், நாங்க துனியாவை தேடிக்கொண்டிருக்கிறோம், துனியாவை நாங்க விரட்டுறோம், அவங்கள துனியா விரட்டி போச்சு. ஏண்டா எனக்கு உங்களுக்கு என்று அளந்திருக்கிற ஒரு புடி, கடைசி புடி எந்த புடியோ அந்த புடிய சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் மௌத்து வரையலாது. என்னோட கடைசி தண்ணி சொட்டு எவ்வளவோ அதை குடிச்சு முடிக்கும் வரைக்கும் மௌத்து வரையலாது. அது வாயால போவேலாட்டி சேலைன் மூலமாவது ஏத்துவாங்க. அதுதான் நடக்கும். இவருக்கு உடல்ல சேர வேண்டியது எல்லாம் சேர்ந்து முடிஞ்ச பிறகுதான் இவருக்கு மௌத்தாவே. எந்த அளவு ரிஸ்க உறுதியா சொல்லப்பட்டிருக்கிறேன்னா மௌத்த போல உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. மௌத்த எங்க மூல முடுக்கல இருந்தாலும் ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பலமான கோட்டையில பாதுகாப்பான கோட்டைக்குள்ள இருந்தாலும் எப்படி மௌத் உங்களை வந்து அடையுமோ அதே போல ரிஸ்க் உங்களை தேடி வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒத்தராலே நிப்பட்டேல. அப்ப தண்ணி உள்ள போயிடக்கூடாது, மிதந்து கொண்டு தான் இருக்கணும். துனியா உள்ள வந்துடக்கூடாது. நீயோனும் தண்ணிக்கு மேலால, கடல்ல நீயோனும் தண்ணிக்கு மேலால.
அந்த தண்ணி உள்ள போயிடக்கூடாது, போனா தாண்டுவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப இந்த பக்குவங்கள் உள்ளத்துல வாரத்துக்கு சும்மா வருமா? சும்மா வருமா? அதுக்கு உழைப்பு தேவை. இந்த உள்ளத்துல நிறைய உழைப்பு செய்ய வேண்டும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது நோக்கம் என்னைய என்ற மனைவி மக்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது. அதோட பெரியோரு கூட்டம் வெளியில இருக்கிறாங்க, தீண்ட தொடர்பு இல்லாம. இன்னும் நாங்க வேலையே செய்ய இல்லை. நான் என்ன அதுதான் சொல்றேன், சரிக்கெண்டா வேலை செய்யணும் யாருல? களிமா சொல்லாத மக்களுக்கிட்ட. இன்னும் அவ்வளவு பயானும் அவ்வளவு குரானும் அவ்வளவு ஹதீஸும் எங்களுக்குள்ளே தான். இவ்வளவு மதரசாக்கள், இவ்வளவு உலமாக்கள், இவ்வளவு குரான், இவ்வளவு விளக்கங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே தான். விளக்கம் கூடி குழப்பமாகி இப்ப பெரிய ஒரு கூட்டம் களிமா இல்லாம டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் நரகத்துக்கு போய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்களை பற்றி கவலைப்பட வேண்டியவங்க யார்? முஸ்லீம்கள். ஏன்னா இதுக்கு பின்னால ரசூல் அல்லாஹ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். இதுக்கு பின்னால நபி வரமாட்டார். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த 313 ரசூல்மார் அனுப்பினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ரசூல்மாருடைய வருகையை முடிச்சிட்டான். அந்த பொறுப்பு அப்படியே தூக்கி இந்த ரசூலோட உம்மத்துல வச்சு இந்த உம்மத்தை சிறப்பாக்கி இருக்கிறார். இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தினது தொழுகையை வச்சல்ல, ஜக்காத்தை வச்சல்ல, ஹஜ்ஜ வச்சல்ல, திக்ர் திலாவத்தை வச்சல்ல, சதகா வச்சல்ல. இந்த உம்மத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறது இந்த வேலையை வச்சுட்டார். ரசூல்மார்கள் எந்த வேலையை செஞ்சாங்களோ அந்த வேலையை வச்சுதான் இந்த உம்மத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். உலகத்துக்கு கடைசியாக வந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு முதலாவது சொர்க்கம் போறேன்னா இவங்கள்ட்ட என்ன விசேஷமான ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று. அதை எது நீங்க கேட்டா அதுதான் நன்மை ஏவி பாவத்தை தடுக்கிறது, அதுதான் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது. அந்த அமலை வச்சுதான் அல்லாஹ் சிறப்பாக அந்த ஆயத்து தெளிவா இருக்குது. குந்தும் கைர உம்மத்தின் என்ற ஆயத்துல அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இபாதத்தை வச்சால இந்த உம்மத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறது. அல்லது வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்பதனால் அல்ல. ரசூலுல்லாஹ் தந்த மகள் ஃபாத்திமாவை பார்த்தே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஃபாத்திமா இஅமலி ஃபஇன்னி லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. மகளே ஃபாத்திமாவே, நீங்க உங்களுக்காக அமல் செஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுக்காக அமல் செஞ்சுக்கோங்க. கியாமத்துல என்னையால உங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. நீங்க வெறுமனே இந்த மகள் என்றதுனால செய்ய இயலாது. உங்களோட ஆখিরাத்துக்கு நீங்க தயாரிச்சுக்கோங்க. கண்ணியமான நபி ஷஃபாத் செய்வாங்க எங்களுக்கு எல்லாம், அதெல்லாம் இருக்குது. ஆனா நான் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் தானே, நான் அமல் ஒன்றும் செய்ய தேவையில்லை, எனக்கு வாப்பா ரசூல் தானே, எனக்கு அதை வச்சு சொர்க்கம் போயலும் தானே அப்படி நினைச்சிடாதீங்க. இது ரசூலுல்லாஹ் மகளை பார்த்து சொன்னது. குர்ஆன் ஆயத்துகள் ஹதீஸ்கள் நிறைய இருக்கு, சொல்லேலும் டைம் இல்லை, இல்லாட்டி பெரிய விளக்கமா உங்களுக்கு சொல்லேலும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால ஆகப்பெரிய ஒரு வேலை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுதான் இந்த வேலை, மக்களுக்கு அல்லாஹ் பத்தி சொல்றது. இன்னும் 25 லட்சத்துக்கு தான் பயம் பண்ணி கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். 2 கோடி மக்கள் எங்கட நாட்டிலே களிமா இல்லாம இருக்கிறாங்க. பாவம். நான் என்ன உறுதியா சொல்றேன், அல்லாஹ்வோட உதவியை கொண்டு ஒரு மனுஷியாரும் எங்கட உங்களுக்கு பயான் பண்றதுக்கும் இன்னும் வெளியில களிமா இல்லாத மக்கள் அவங்கள வச்சு கொஞ்சம் பேருக்கு பயான் பண்ணினா குர்ஆன் ஹதீஸ வச்சு விளங்குற மாதிரி விளங்கப்படுத்திட்டா பலர்கள் களிமா சொல்லுவாங்க. அல்லது முடிவெடுப்பாங்க, இதெண்டா சொன்னதெல்லாம் உண்மைதான், நாங்களும் இதை ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் இதாயத்தை நாடி இதை ஏற்றுக்கொள்வாங்க, இல்லை என்றால் சரி என்று விளங்கி கொண்டு போவாங்க. அவ்வளவு தாகத்தோடு இருக்கிறாங்க, தொங்க கவுல் இல்லாம இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற மார்க்கத்துல தலை குழம்பி இருக்கிறாங்க, நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. உலக மக்களே, உங்கள் அனைவருடைய பிரச்சனைக்கு தீர்வு களிமாலத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். உங்களுடைய அவ்வளவு பிரச்சனையையும் தீர்த்து கொள்ள வேண்டாம், அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கோங்க, நபியை ரசூலா ஏற்றுக்கோங்க, அந்த புத்திமதி எடுத்து நடங்க, சகல பிரச்சனைகளும் தீரும். முழு மனிதர்களுடைய பிரச்சனையுடைய தீர்வுக்குத்தான் களிமாவை அல்லாஹ் தந்திருக்கிறார். முழு மனித சமுதாயமும் நிம்மதி சந்தோஷமா வாழத்தான் அல்லாஹ் களிமாவை தந்தார். இது எங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, மூடி மூடி மறைச்சு வச்சிருக்கிறதுக்கு அல்ல. விளங்க வாரவனுக்கு விளங்கப்படுத்த தயார் இல்லை. விரும்பி வாரார் ஒருத்தர் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள அவருக்கு விளங்கப்படுத்த ஏற்பாடு இல்லை. எத்தனை பள்ளி வாசல் ஏற்பாடு இருக்குது.
யாராவது ஒரு அந்நிய சகோதரர் வந்து எங்களுக்கு இப்ப இஸ்லாத்தை சொல்லித்தாங்கடா சொல்லி கொடுக்கிற ஏற்பாடு எங்க இருக்குது? ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் ஒன்று தாங்கடா கொடுக்கிற ஏற்பாடு எங்க இருக்குது? எங்களுக்கு நபியுடைய ஃபிக்ரே இல்லை. இந்த எல்லா மக்களும் நரக நெருப்புல இருந்து தப்போம் என்ற கவலை இருந்தா தானே அதுக்குள்ள ஏற்பாடு செய்வோம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பெரியோரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. எங்கட சமுதாயத்திலே எத்தனையோ பேர் தொழுகை இல்லாம, அமல் இல்லாம, இபாதத் இல்லாம இருக்கிறாங்க. நாங்களே தான் முயற்சி செய்யணும். வேற யாரும் எங்கள்கிட்ட வந்து முயற்சி செய்ய மாட்டாங்க. அதனால சண்டை பிடிக்கிற காலம் இல்ல, கருத்து வேறுபாடுகளை பேசிக் கொண்டிருக்கிற காலம் இல்ல. நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து கொண்டு அவங்க அவங்களோட விருப்பப்படி அவங்க அவங்களோட அமலை செஞ்சு கொள்ளட்டும். நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து கொண்டு எப்படி இந்த தீன, இந்த கலிமாவ இந்த உலகத்துல மேலோங்க செய்யலும், அதுக்கு என்ன திட்டங்கள், என்ன முயற்சிகள், எப்படி எப்படி வேலை செய்யலும், நாங்க எல்லாரும் ஃபிக்ர் பண்ணோம். தீன்ல கவனத்தை கூட்ட கூட்ட அல்லாஹ் எங்கட துனியாவை லேசாக்குவான். அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். குர்ஆன்ல ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டான். நீங்க எந்த தீனை பத்தி கவலைப்பட்டா, எந்த தீனுக்கு நீங்க பாடுபட்டா, எந்த தீனை பாதுகாக்க நீங்க முயற்சி செஞ்சா, எந்த தீன் இந்த உலகத்துல மேலவங்க நீங்க முயற்சி செஞ்சா, உங்களோட உடல் பொருள் நேர காலங்களை கொடுத்தா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ரப்போட உதவி சத்தியமா கிடைக்கும். மேலான சோதனை அல்லாஹ்வோட உதவியை பார்க்கக்கூடியவங்களா ஒவ்வொருத்தரும் மாறுவோம். அல்லாஹ்வோட நேரடியான உதவியை பார்க்கக்கூடிய வேலை இந்த தாவத்துடைய வேலை, முபாரக்கான வேலை. அதனால தேவை பெரிய அளவுல இருக்குது. நாங்க இந்த எங்கட வேலைகள் எங்கேயோ கொண்டு போக வேண்டியிருக்குது. இந்த 2024ல இந்த கார்மெண்ட் ஃபேக்டரி, கடை கிட செய்யறவங்க எல்லாம் 23லே பிளான் பண்ணிட்டாங்க பிசினஸ் எங்க கொண்டு போய் வைக்க விடுவேன். நாங்க தீனுக்கு என்ன ஃபிக்ர் பண்ணினோம்? இந்த 2024ல இந்த தீன நாங்க இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒவ்வொருத்தர நேர காலை விளவு கொடுக்கணும். இவ்வளவு பணங்கள் செலவழிக்கப்படணும் என்று ஏதாவது திட்டங்கள் போட்டு முயற்சி செய்யறோமா? அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்குள்ள சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். பெரியோர உழைப்பு செஞ்சு நிறைய மக்களை சந்திச்சு நேர காலங்கள் கொடுக்கப்பட்டு பணங்கள் செலவழிக்கப்பட்டு பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. வெறுமனே பயான கேட்டுட்டு போறதுக்கு அல்ல மேலான சோதரர்களே, பயான்கள் நிறைய நடந்து கொண்டிருக்குது. இந்த உழைப்புல, இந்த பேசப்பட்ட விஷயத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் என்றா நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுடைய எல்லா வேலையோடையும், மனைவி, மக்கள், குடும்பம், தொழில், வியாபாரம், எல்லா வேலையோடையும் ஒவ்வொருத்தர பங்களிப்பும் தீனுக்கு செய்யப்படும். ஒவ்வொருத்தர உடல் பொருள் நேர காலங்கள் ஒரு சிறிய பகுதியாவது தீனுக்கு செலவழிக்கப்படும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு நியத்து வைப்போமா, இந்த வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நான் அல்லாஹ் விரும்புகிற வழியில செலவழிப்பேன் என்ற ஒரு நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்வானா. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் 2 மாசத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய பாதையில வெளிநாடுகளுக்கு போறதுக்கு நியத்துள்ள சீதேவிகள் எழுமுக பாப்போம். இன்ஷா எழுமுக வேளாண் சொல்ல தைரியமா எழுமுக, நியத்தை வைங்க, எழுமுங்க, துவா கேளுங்க, முயற்சிகள் செய்யுங்க. நாளைக்கு போக கேட்க இல்ல, 2 மாசம் டைம் இருக்கு. நியத்தை வைங்க, நியத்தை வச்சு எழுமுங்க, அல்லாஹ் உதவி செய்வார். அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சா தான் போயிடும். ஒவ்வொரு ஹல்காலையும் பதிவு செஞ்சுக்கோங்க. மஜ்மால இருங்க இன்ஷா அல்லாஹ். நிற்கக்கூடிய சகோதரர் கொஞ்சம் நின்று போங்க, அவசரமா பேர்களை பதிவு செய்யுங்க. அல்லாஹ் இவங்களுக்கு மேலான கூலிகளை கொடுப்பான். இந்த நியத்துள்ளவங்க சொல்லுங்க மேலான சோழர், இந்த சல்லிகளை சம்பாதிச்சு நாங்க தீனுக்கு செலவழிக்கணும். ஹயாத்தோடு இருக்கோலே இந்த பணங்கள் அல்லாஹ் விரும்புற வழியில செலவழிச்சு நானும் நீங்களும் செலவழிச்சு அது எங்க போயிட்டு சேருதோ அங்க போயிட்டு சேரும். இங்க இருந்து செலவழிக்கிறது எல்லாம் அங்க போகுது, மௌத்தாவினா அங்க போயிட்டு நாங்க சேர போறோம். நியத்து வைங்க, உட நியத்துகளை வெளிப்படுத்துங்க. நானும் ஒரு முயற்சி செய்கிறேன், நானும் ஒரு நியத்து வைக்கிறேன். அப்படி உள்ளவங்களை எழுப்புங்களே இன்ஷா அல்லாஹ். நானும் ஒரு முயற்சி ஒன்று செய்யறேனே, அப்படி நியத்து உள்ளவங்களை எழுப்பு. எழுப்புக மேலான சகோதரர்களே, அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் மேலான கூலிகளை தருவான். இது அல்லாஹ்வுக்காக செய்யற வேலை, அல்லாஹ்வுக்காக செய்யற வேலை. இதுக்கு கூலித்தாரது அல்லாஹ் தான். இந்த வேலைக்கு கூலித்தாரது அல்லாஹ். அல்லாஹ் கிட்டதான் எதிர்பார்க்கிறோம் நாங்க. இது யாருக்கும் சொந்தமான வேலை இல்லை.
இது எங்கட ஆகிரத்துக்குள்ள வேலை, எங்கட ஈன்றத்துக்குள்ள வேலை. சொல்லுங்க வேளாண் சகோதரர்களே, சஹாபாக்களும் எல்லா பொறுப்புகளோடையும் தான் தீனுக்கு நேரம் கொடுத்ததுனால பள்ளிவாசல்ல பயான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் தியாகம் செஞ்சாங்க, பயங்கர தியாகம். அதனால தான் கலிமாவோட நாங்க இருக்கிறோம். இந்த தீன் இப்படியே போகணும், இது பரம்பரையாக போய்த்து கொண்டே இருக்கணும், இது முழு உலகத்துக்கும் போய் சேரணும். வெறும் துவா மட்டும் கேட்டு சரி வராது, ஒவ்வொருத்தர பங்களிப்புகள் கொடுக்கப்படும். சொல்லுங்க வேளாண் சொல்ல, வேற யார் தயார்? நானும் ஒரு முயற்சின்றவங்க, 2 மாசத்துல நானும் ஒரு வெளிநாட்டுக்கு ஜமாத்ல போக நியத்து வைக்கிறேன். அப்படி உள்ளவங்க அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த பேர் கொடுத்து அவ்வளவு பேருக்கு போறதுக்குள்ள வசதி வாய்ப்பை செய்து கொடுப்பானாக. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த எல்லோருக்கும் மேலான குடிகளை கொடுப்பானாக. அவங்களோட எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பானாக. அல்லாஹ் இவங்களோட பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி வைப்பானாக. இன்னும் வேணுங்க வேளாண் சோழர்கள், நியத்து வைங்க, நியத்து வைங்க, சந்தோஷமா சொல்லுங்க. பெரிய பாக்கியம். அல்லாஹ் இணைய கொண்டு வேலை வாங்கணும், அவன் தீனுக்கு அல்லாஹ் இணைய கபூல் செய்யணும். ஏதோ உடல் பொருள் நேர காலத்தை அல்லாஹ் தீனுக்கு வாங்கிக் கொள்ளணும், செய்யணும். எழுமுக வேளாண் சோழர்களே, சந்தோஷமா எழுமுங்க. எங்கட நீயத்தை அல்லாஹ் பார்க்கிறான், எங்கட உள்ளத்துல இருக்கிற ஆசை ஆர்வத்தை பார்க்கிறான். அதை வச்சே உதவி செய்யறான், நீயத்தை வச்சே உதவி வருவது. அந்த தோட்டக்காரனுடைய சம்பவத்தை குர்ஆன்ல சொல்றானே, சூரத்துல் கலம்ல. ஜகாத் கொடுத்து கொண்டிருந்தாங்களே, ஒரு வாப்பா கொடுத்தார். என்ன அறுவடை செஞ்சு 3ஆ பிரிப்பாரு. ஒன்ன மிஸ்கின்களுக்கு உடனே கொடுத்துடுவார், மக்க 2 தான் அவர் எடுப்பார். பிள்ளைகள் பார்த்தாங்க, அந்த மிஸ்கின்களுக்கு கொடுக்கறதை நிப்பட்டு யோசிச்சாங்க, நியத்து வச்சாங்க. கடைசியா பார்த்தா என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தருக்கும் தெரியாம போயிட்டு அறுவடை செய்ய போனவங்க அல்லாஹ் இவங்க போறதுக்கு முன்னாலே ஒரு அதாப இறக்கி தோட்டத்தை சாம்பலாக்கி விட்டார். நீயத்திலே எல்லாம் நாசமா போச்சு. அதனால நீயத் என்றது பூமியினுடைய அமலோட சிறந்தது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர், நீயத் வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் பங்களாதேஷ் இஜ்திமா நடக்க இருக்கு. 7, 8, 9, 10, 11 அந்த வார மாசம் 9, 10, 11 பெரிய இஜ்திமா. 25-30 லட்சம் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இஜ்திமா. எத்தனை நல்லடியார்கள் வருவாங்களோ தெரியாது. முபாரக்கான ஒரு இஜ்திமா. அதுல இருந்து போறதுக்கு, அதுக்கு போறதுக்கு நியத்துள்ளவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுக வேளாண் சோழர்கள், பெரிய பாக்கியம். வருஷத்துக்கு இப்ப ஒரு இஜ்திமாவுல கலந்து கொள்ள இடமே இல்ல, அதுதான் இருக்குது. எழுமுக இன்ஷா அல்லாஹ். ஜமாத்ல போறவங்க பஞ்சிக்கோங்க, பங்களாதேஷ் போற ஜமாத்ல பஞ்சிக்கோங்க. ஜமாத்ல போறவங்க சொல்லுங்க, அந்த இஜ்திமால கலந்து கொள்ள நியத்துள்ளவங்களும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த இஜ்திமால நானும் கலந்து கொள்ள விரும்புகிறேன். எழுமுக வேளாண் சோழர்களே, எவ்வளவு பணங்களை செலவழிக்கிறோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாலிபர்களும் சொல்லுங்க, வயோதிபர்களும் சொல்லுங்க, பெரிய செலவொண்டு போவாது. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு மேலான சோழர்களை நாங்க கொஞ்சம் தியாகம் செய்வோம், பெரிய பாக்கியம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நானும் நியத்து வைக்கிறேன், நானும் அந்த இஜ்திமால கலந்து கொள்ள எனக்கும் ஆசையா இருக்கிறது. நியத்துள்ளவங்களை இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். எனக்கும் ஆசையா இருக்குது. முழு உலக மக்கள் வருவாங்க, முழு உலக மக்கள் வருவாங்க, பெரிய கூட்டம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னும் எழுவுங்க, நியத்து வைங்க. இந்த மஜ்லிஸ்ல, முபாரக்கான மஜ்லிஸ்ல நியத்து வைங்க, முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சா போவோம். நாங்க எங்கட நியத்துக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். வேற யார்? இன்ஷா அல்லாஹ். நானும் ஒரு முயற்சி செய்தேன், அல்லாஹ் கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இவங்களுக்கு எல்லாருக்கும் போறதுக்குள்ள எல்லா வசதி வாய்ப்பையும் செய்து கொடுப்பானாக. இன்னும் யாரு தயார்? இன்னும் நியத்து வைக்கிறவங்க யாரு? இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷம் இருப்போமோ இல்லையோ தெரியாது, நியத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். புதுசா நியத்து வைக்கிறாங்க. இப்ப நியத்து வந்தவங்க எழுப்புறாங்க. மாஷா அல்லாஹ். நாங்க வந்தோம், நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம், எங்களுக்கு இப்படி ஒரு கருத்து தேவை முன்வைக்கப்பட்டது, நானும் அதுக்கு தயார். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சந்தோஷப்படுறான்.
அல்லாஹ்வோட பாதையில போறதுக்கு எழும்பி நிக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். வேற யார் தயார்? நானும் ஒரு முயற்சி செய்தேன்றவங்க வேற யாராவது இருந்தா எலும்புக மேலான சோழர்களே. சாதாரண மக்களும் போறாங்க, சாதாரண மக்கள் போறாங்க. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் பைதல் ஜமாத் 3 சின்ன போ நியத்துள்ளவங்க எழுபுங்க இன்ஷா அல்லாஹ். பைதல் ஜமாத் என்ன தெரியும்? நடந்து போற ஜமாத். அதுல 3 சில்லா போ நியத்துள்ளவங்க எழுபுங்க. எழுபுக மேலான சோழர்களே. வாழ்க்கையில எவ்வளவு காலம் கழிஞ்சிட்டு இன்னும் எவ்வளவு காலம் இருக்குதோ தெரியாது, முடிவு தெரியாது. இருக்கிற காலத்துக்குள்ள நல்லதை செஞ்சு கொள்வோம் மேலான சோழர்களே. அவனுடைய அடியார்கள் அவன் யார விரும்புகிறானோ அவங்களை கொண்டு வேலை வாங்கினார். தீன் கிடைக்கிறவர் தான் பாக்கியசாலி. வேற யார்? இன்ஷா அல்லாஹ் நியத்துள்ளவங்க எழுமுங்க. நானும் ஒரு முயற்சி செய்த நியத்துள்ளவங்க எழுமுங்க. உடனடியா போ கேட்க இல்ல. பைதல் ஜமாத் போறதுக்கு 4 மாசம் போ நியத்துள்ளவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். யாராவது இருந்தா எழுமுக மேலான்னு சொல்லி அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த எழுமினவங்க, பேர் கொடுத்தவங்க, எழுமி கொண்டு இருக்கிறவங்க எல்லோருடைய வாழ்க்கையை எல்லாம் பரக்கத்தாக்கி வைப்பானா. எல்லோருக்கும் போறதுக்குள்ள வசதி வாய்ப்புகள் எல்லாம் செய்து கொடுப்பானா. அல்லாஹ்வோட பாதையில அலைஞ்சு திரியறதுனால அல்லாஹ்வோட புறத்திலிருந்து வரைக்கிற அதாவ அல்லாஹ் தடுத்துக் கொள்றார். ஹதீஸுடைய கருத்துகள் வந்துடு. அடுத்தது அவசரமாக ஒரு 40 நாள் போ நியத்துள்ளவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அவசரமா ஒரு 40 நாள் சில்லா போ நியத்துள்ளவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாள் எழுமுக மேலான்னு சொல்லு. இந்த மாசம் முடியுது, வார மாசங்கள்ல சரி போ நியத்துள்ளவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். நானும் அவசரமா ஒரு 40 நாள் போறதுக்கு நியத்து வைக்கிறேன். இன்னும் எழுவுங்க. நிறைய சகோதரர் இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சொல்லுங்க மேலான சகோதரர்களே. நியத்துள்ளவங்க எழுவுங்க இன்ஷா அல்லாஹ். நானும் நியத்து வைக்கிறேன் என்றவங்க பயான் நீண்ட காலமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இன்னும் போக சந்தர்ப்பம் கிடைக்கல, இந்த வருஷமாவது போகணும் என்ற நியத்துள்ளவங்களும் எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் ஒரு 40 நாளோடு போகணும் என்று முதலாவது நியத்துள்ளவங்களும் எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அல்லது முந்தையெல்லாம் போனோம் வந்தோம் விடுபட்டிருக்குது, இந்த வருஷம் போகணும் நியத்துள்ளவங்க எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் போறதுக்குள்ள வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பானாக. இன்னும் சொல்லுங்க, பெரியோரு கூட்டம் வந்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ். உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பானாக. எல்லோருடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வானாக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கடைசியாக 3 நாள் நக்கத்தாக போறவங்க எழுமுக இன்ஷா அல்லாஹ். நாளிலிருந்து ஒரு 3 நாள் போக நான் தயார். எழுமுக இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே நியத்து வச்சிருப்பீங்க அல்லது இப்ப வந்தோம் குறைஞ்சது அதையாவது செய்வோம் என்று நியத்துள்ளவங்களை எழுமுக இன்ஷா அல்லாஹ். 4 பேர் 40 பேருக்கு மேல இருக்கிறாங்க. எழுமுக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்ய ஒரு 3 நாள் எழுமுங்களே. 4 ஜமாத் தர்த்தீப் செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பேர் கொடுத்திருக்கிறீங்க. இப்ப எனக்கு ஆசையா இருக்கு போறதுக்கு, நானும் சேர்ந்து கொள்றேன், நானும் ஒரு 3 நாள் போறேன் என்று நியத்துள்ளவங்களை எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ஏதாவது வேலை வெற்றி இருந்தா அதை பேசிக்கொள்வோம். இப்படி நியத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 நாள் 3 நாள் கடைசியாக. வேற யார் இன்ஷா அல்லாஹ்? அவங்க எல்லாரும் கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுங்க, அவங்களுக்கு பேர்களை பதிவு செஞ்சு கொள்ளுங்க. அவங்க நாளைக்கு போக வேண்டியவங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எழுமுக மேலான சோழர்களே. வேற யாராவது நியத்துள்ளவங்களே எழுமுங்க. திங்கள் செவ்வாய் போதாது இன்ஷா அல்லாஹ். 3 நாள்